സീനായി മലയിൽ തന്നോട് സംസാരിച്ച ദൂതനോട്. சீனாய் மலையிலே தன்னோடு பேசின தூதனோடு. അപ്പോ സീനായ് പർവ്വതത്തിൽ മോശയോട് ആരാ സംസാരിച്ചത്? அப்பொழுது சீனாய் பர்வதத்திலே சீனாய் மலையிலே மோசையோட யார் பேசினார்? സീനായ് പർവ്വതം, சீனாய் பர்வதம் ദൈവ സാന്നിധ്യത്തെ കാണിക്കുന്നു. தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. നീ മണ്ണിൽ നോക്കിയാൽ, நீங்கள் மண்ணிலே பார்த்தால், ഈ ലോകത്തിലുള്ള ഒരു മനുഷ്യനും ഒരുപക്ഷെ നിന്നോട് സംസാരിക്കാതിരിക്കാം. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் உங்களோட பேசாம இருக்கலாம். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. എന്നാൽ സാന്നിധ്യത്തിലോട്ട് കയറിയാൽ, ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் கடந்து അത് போவீர்கள் என்றால், വിണ്ണിൽ കയറുക എന്നുള്ളതാണ്. அது பரலோகத்திலே நீங்கள் ஏறுவதற்கு சமம். അവിടെ ദൂതന്മാർ നിങ്ങളോട് സംസാരിക്കും. அங்கே தூதர்கள் உங்களோடு பேசுவார்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. മനുഷ്യരുടെ മത്സരം കാരണം, மனிதர்களுடைய போட்டியினால മോശ സീനായ് പർവ്വതത്തിൽ കയറുകയാണ്. மோசே சீனாய் மலையிலே ஏறுகிறார். സാന്നിധ്യത്തിലേക്ക് കയറുകയാണ്. பிரசன்னத்துக்கு நேராக ஏறுகிறார். നിങ്ങൾ ഒരു ദൈവ പൈതലാണെങ്കിൽ, நீங்கள் ஒரு தேவ பிள்ளையாயிருந்தால், പ്രശ്നം വരുമ്പോൾ, பிரச்சனை வருகிற வேளை, നിരാശ വരുമ്പോൾ, ஏமாற்றங்கள் வருகிற അത് മാറാൻ വേണ്ടിയിട്ട് அது மாறுவதற்காக യൂട്യൂബിലല്ല കയറേണ്ടത്, நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்க கூடாது. ദൈവ സാന്നിധ്യത്തിലാണ് കയറേണ്ടത്. தேவ பிரசன்னத்துல தான் நீங்க ஏற வேண்டும். കരങ്ങളെ അടിച്ച്, கரங்களை தட்டி, കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്, கரங்களை பலத்தோட தட்டி. ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ராமன் சொல்லுங்க. മോശയ്ക്ക് പ്രശ്നങ്ങൾ വന്നപ്പോ, പ്രതിസന്ധികൾ വന്നപ്പോൾ, ഒറ്റപ്പെടലുകൾ വന്നപ്പോൾ, மோசேக்கு பிரச்சனைகள் வந்தபோது, தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வந்தபோது, ദൈവ സാന്നിധ്യത്തിലോട്ട് കയറുകയാണ്. தேவ பிரசன்னத்துக்கு நேராக அவர் ஏறுகிறார். നിങ്ങൾ ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്. நீங்க கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. ഹല്ലേലൂയ, ദൂതനെ എങ്ങനെ കാണാൻ കഴിയും? தூதனை எப்படி பார்க்க முடியும்? എങ്ങനെ ദൂതനോട് സംസാരിക്കാൻ കഴിയും? தூதனோட எப்படி பேச முடியும்? ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. ദൂതനെ കാണണമെങ്കിൽ, தூதனை பார்க்கணும்னா, ദൂതനോട് സംസാരിക്കണമെങ്കിൽ, தூதனோடு பேச வேண்டும் என்றால், നിങ്ങൾ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ കയറണം. நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் செல்ல வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ഈ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ കയറുമ്പോൾ, இந்த தேவ பிரசன்னத்துக்குள் நீங்க ஏறுகிற பொழுது, കൂട്ടിന് ആരെയും കൊണ്ടുപോകരുത്. கூட யாரையும் சேர்த்து அழைச்சிட்டு போக கூடாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സീനായ് പർവ്വതത്തിൽ കയറുമ്പോൾ, சீனாய் மலையிலே நீங்கள் ஏறும் பொழுது, മോശ സീനായ് പർവ്വതത്തിൽ കയറുമ്പോൾ, மோசே சீனாய் மலையில ஏறின போது ജോഷുവ ഉണ്ടായിരുന്നു. யோசுவா இருந்தாரு. പക്ഷെ ദൈവ സാന്നിധ്യത്തിലേക്ക് മോശ പ്രവേശിക്കുമ്പോൾ, ஆனால் தேவ பிரசன்னத்துக்கு நேராக மோசே பிரவேசித்த போது, ജോഷുവെ ഒരു പർട്ടിക്കുലർ പ്ലേസിൽ മാറ്റി നിർത്തിയിട്ടാ പോയത്. யோசுவாவை கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திட்டு தான் போனாரு. ഒറ്റയ്ക്ക് പോയി. தனியே போனார். നീ ഒറ്റയ്ക്കായി പോയത് நீ தனிமையாக இருப்பது ദൈവ സാന്നിധ്യം കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ്. தேவ பிரசன்னத்தை அறியதா. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു, கரங்களை பலத்தோட தட்டி கர்த்தரை துதிங்க. ജീവിതത്തിൽ എവിടെയെങ്കിലും നീ ഒറ്റപ്പെട്ടു പോയിട്ടുണ്ടെങ്കിൽ, உன்னுடைய வாழ்க்கையில எங்கேயாவது நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய், ദൈവം നിന്നോട് സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆண்டவர் உன்னோட பேச விரும்புகிறார். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. ഇത്രയും നാളെ നീ ദൈവത്തോട് സംസാരിച്ചുകൊണ്ടിരുന്നു. இத்தனை நாட்களும் நீ தேவனோட பேசிக்கிட்டு தான் இருக்கிற. പക്ഷെ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ നീ തയ്യാറല്ലായിരുന്നു. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க நீ ஆயத்தமாய் இல்ல. അങ്ങോട്ടാ സംസാരിച്ചോണ്ടിരുന്നേ. தேவனோட தான் பேசிக்கிட்டு இருந்த. നീ ദൈവ ശബ്ദം കേൾക്കണമെങ്കിൽ, நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், നീ എവിടെയെങ്കിലും തനിച്ചാക്കപ്പെടണം. நீ എங்கேயாவது தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. മനസ്സിലായവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. എവിടെയൊക്കെ ദൈവദാസന്മാർ ഒറ്റപ്പെട്ടിട്ടുണ്ടോ, எங்கெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, ആമേൻ, ഹല്ലേലൂയ, അവിടെ എല്ലാം ദൈവം സംസാരിച്ചിട്ടുണ്ട്. அங்கே எல்லாம் தேவன் பேசி இருக்கிறார். ആമേൻ, മനസ്സിലായവർ, புரிந்தவர்கள். ഒരു ഗ്രൂപ്പിനകത്തല്ല ദൈവം സംസാരിച്ചത്. ஒரு கூட்டத்தோட தேவன் பேசல, മാറ്റി നിർത്തിയാണ് ദൈവം സംസാരിച്ചത്. தனியாக நிறுத்திதான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். ഹലോ, ஹலோ, പറഞ്ഞാട്ടെ, சொல்லுங்க. ചിലർ എന്നെ വിട്ട് പോയതിനായി സ്തോത്രം. சிலர் என்னை விட்டு போனதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു, கரங்களை பலத்தோட தட்டி. ചിലത് എന്നെ വിട്ട് പോയതിനായി സ്തോത്രം. சிலர் என்னை விட்டு போனதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ചിലത് എന്നോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞതിനായി സ്തോത്രം. சிலர் எனக்கு குட் பை சொன்னதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். എന്തിനെന്നറിയാമോ? ஏன்னு தெரியுமா? നിന്നോട് ദൈവത്തിന് സംസാരിക്കാൻ ആശയുണ്ട്. ஆண்டவருக்கு உன்னோட பேச ஆசை இருப்பதனால.
ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യേശു യായിറോസിന്റെ കുഞ്ഞിനെ ഉയർപ്പിക്കാൻ പോകുമ്പോ இயேசு யவீருனுடைய குமாரத்தியை உயிர்த்தெழ செய்ய போகிற பொழுது ആ ഉയർപ്പിന് തടസ്സമായി നിന്ന് அவள் அந்த பிள்ளை உயிரடையும்படி தடையாய் நின்ற ഒരു ഗ്രൂപ്പിനെ കണ്ടു. ஒரு கூட்டத்தை அவர் பார்த்தார். ആ ഗ്രൂപ്പിനെ എപ്പോ പുറത്താക്കിയോ அந்த கூட்டத்தை எப்ப வெளியே ஏற்றினாரோ കുഞ്ഞ് ഉയർത്തെഴുന്നേറ്റു. அந்த பிள்ளை ഉയർത്തെഴുമ്പൻ ചിലത് പോകുമ്പോൾ சிலர் போகிற வேளையில தான் ചിലത് പോകുമ്പോഴാണ് சிலர் போகிற வேளையில தான் ചില ഉയർപ്പ് നടക്കുന്നത്. சில உயிர்ப்பின் அனுபவங்கள் உண்டாகும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്നെ വിട്ട് ആരെങ്കിലും പോയിട്ടുണ്ടെങ്കിൽ, உன்னை விட்டு யாராவது போயிருக்கிறாங்கன்னா എവിടെയോ ഒരു ഉയർപ്പ് നടക്കാൻ പോകുന്നു. எங்கேயோ ஒரு உயிர்ப்பின் அனுபவம் நடக்க போகிறது. എവിടെയോ ഒരു ചലനം നടക്കാൻ പോകുന്നു. எங்கேயோ ஒரு பிறப்பின் அனுபவம் உண்டாக போகிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ്, கரங்களை பலத்தோட தட்டி கத்தர அந்நிய பாஷைகளை பேசி கத்தர மகிமைப்படுத்துவோம். വേർപാടിന്റെ വേദനയിൽ ആരെങ്കിലും ഇരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, വേർപാടിന്റെ വേദന ആരെങ്കിലും ഇരിപ്പുണ്ടെങ്കിൽ, நான் பிரிக்கப்பட்டதனுடைய வேதனையோட யாராவது இருக்கிறீங்கன்னா ഇന്ന് പകൽക്കാലം പറഞ്ഞാട്ടെ, இந்த பகல் வேளையில சொல்லுங்க, കർത്താവേ, ഐ ആം റെഡി. ஆண்டவரே நான் ஆயத்தம். നിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ ഞാൻ റെഡിയാണ്. உம்முடைய சத்தத்தை கேட்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். കമാൻ சொல்லுங்க. പോയവനെ ഓർത്ത് നിരാശപ്പെട്ടിരിക്കാതെ, உங்களை விட்டு போனவர்களை குறித்து ஏமாற்றப்பட்டு இருக்காதீங்க. വരാനിരിക്കുന്നവനെ വെയിറ്റ് ചെയ്യും. உங்களிடத்துல வரவிருக்கிறவரை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. ഹല്ലേലൂയ அல்லேலூயா. ചിലത് പോകുമ്പോഴാ ചിലത് വരുന്നത്. சில காரியங்கள் போனாதான் சில காரியங்கள் வர முடியும். ചിലത് പോകുമ്പോൾ, சிலவைகள் போகும் பொழுது നിന്നെ തേടി വരുന്നത്, நீங்கள் தேடி നിന്നെ തേടി വരുന്നത്, உன்னை தேடி வருவது ഏറ്റവും ബെസ്റ്റ് ആയിട്ടുള്ള ചിലതാണ്. அது மிகவும் சிறப்பானதா இருக்கும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സീനായി മലയിൽ சீனாய் மலை மேலே തന്നോട് സംസാരിച്ച ദൂതനോട്, தன்னோடு பேசின தூதனோடு, തൻ പിതാക്കന്മാരോടും കൂടെ, நம்முடைய பிதாக்களோடும் கூட, മരുഭൂമിയിലെ സഭയിൽ ഇരുന്നവനും, വനാന്തരത്തിലെ സഭയ്ക്കുള്ളിരുന്നവനും. ഏത് സഭയിലാ ദൈവം ഇരുന്നത്? எந்த சபைக்குள்ள தேவன் இருந்தார்? വനാന്തരത്തിലെ സഭയിൽ, വനാന്തരത്തിലെ കാണപ്പെട്ട സഭയിൽ. സിറ്റിയിൽ പോയി ചർച്ച വയ്ക്കാൻ വേണ്ടിയിട്ട് പലർക്കും ഇഷ്ടം കാണും. சித்தியம்ல போய் சபை வைக்க அநேகருக்கு விருப்பம் இருக்கலாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കുന്ന് കേറി വന്ന് സഭ വയ്ക്കണമെങ്കിൽ അതിനകത്തൊരു കൃപ വേണം. குன்று மேலே ஏறி ஹில்லு மேலே ஏறி வந்து சபை வைப்பதற்கு ஒரு கிருபை வேண்டும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. എവിടെയാ ഉണർവുണ്ടാകുന്നത്? எங்கே எழுப்புதல் உண்டாகிறது? എവിടെയാ സഭയുടെ വളർച്ച ഉണ്ടാകുന്നത്? எங்கே சபை வளருகிறது? ഒരിക്കലും വളരില്ല എന്ന് പറയുന്നിടത്ത്, ஒருபோதும் வளராதுன்னு சொல்லுகிற இடத்துலதான் சபை வளரும். ഒരു പ്രതീക്ഷ ഇല്ലാത്തടത്താണ് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നത്. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இடத்துலதான் தேவனுடைய செயல் வெளிப்படும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. മരുഭൂമിയിലെ സഭയിൽ ദൈവം കൂടെ ഇരുന്നു. വനാന്തരത്തിലെ കാണപ്പെട്ട സഭയിലെ ദേവൻ കൂടെ இருந்தார். മരുഭൂമിയിലെ സഭയിലെ പാസ്റ്ററാണ്, വനാന്തരത്തിൻ സഭയുടെ போதகர் தான் മോശ എന്ന ലീഡർ, மோசே என்கிற தலைவர். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ആ ചർച്ചിൽ എത്ര വിശ്വാസികൾ ഉണ്ടായിരുന്നെന്ന് അറിയാമോ? அந்த சபையில எத்தனை விசுவாசிகள் இருந்தாங்கன்னு தெரியுமா? ഞാൻ ചിന്തിക്കുന്നു ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ സഭ മോശയുടെ സഭയായിരുന്നു. நான் இப்படியா நினைக்கிறேன், உலகத்தில் இருந்த சபையிலேயே பெரிய சபை மோசேயுடைய சபை. ഏകദേശം 40 ലക്ഷത്തോളം വിശ്വാസികളുടെ പാസ്റ്ററായി. கிட்டத்தட்ட 40 லட்சம் விசுவாசிகளுடைய பாஸ்டர் தான் மோசே. ഹല്ലേലൂയ அல்லேலூயா. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். കരങ്ങളെ അടിച്ച്, கரங்களை தட்டி ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് പകല്, இன்றைக்கு பகல் ഒരു വെളിപ്പാട് ഞാൻ പറയാം. ஒரு வெளிப்பாடு நான் சொல்கிறேன். ഭയം ഉള്ളവന് മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റില്ല. பயம் இருந்தா ஊழியம் செய்ய முடியாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க. ഭയം இருந்தால் മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റില്ല, ஊழியம் செய்ய முடியாது. നാളെയെ കുറിച്ചുള്ള ഭയം, நாளைய தினத்தை குறித்த பயம்,
എന്തുടുക്കും എന്ത് തിന്നുമെന്നുള്ള ഭയം, என்னத்தை உடுப்போம் என்னத்தை உண்போம் என்கிற பயம், ഫ്യൂച്ചറിനെ കുറിച്ചുള്ള ഭയം. எதிர்காலத்தை குறித்துள்ள பயம். ഒരുവൻ മിനിസ്ട്രിക്ക് ഇറങ്ങുമ്പോൾ ஒருவன் ஊழியத்துக்கு வருகிற பொழுது നിന്നെ ഫെയിലുകൾ ആയിട്ടല്ല ദൈവം നിന്നെ വിളിക്കുന്നത്. உன்னை தோல்வி படுத்தும்படியாய் தேவன் அழைக்கவில்லை. എനിക്കറിയത്തില്ല, ഇന്നൊരു ശുശ്രൂഷ ചെയ്യുന്നവർക്കുള്ള ഒരു മിനിസ്ട്രി പോലെ ഇത് പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുക. எனக்கு தெரியாது, நேற்றைய தினத்திலிருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு சார்ந்த ஊழியமாகவே என்னுடைய வார்த்தையை தேவன் நடத்துகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ പലരും ചിന്തിക്കുന്നത്, பலரும் இப்படி நினைக்கிறாங்க, ഈ ശുശ്രൂഷ എന്ന് പറയുന്നത് இந்த ஊழியம்னு சொல்றது എന്നെ കൊണ്ട് ഡോക്ടർ ആകാൻ പറ്റത്തില്ല, என்னால டாக்டர் ஆக முடியாது, എന്റെ അപ്പനും അമ്മയ്ക്ക് എന്നെ MBBS ആക്കാൻ പറ്റില്ല, என்னுடைய தகப்பனும் தாயாலும் என்னை படிக்க வைத்து MBBS படிக்க வைக்க முடியாது, അല്ല എന്നെ കൊണ്ട് പഠിച്ച് എഞ്ചിനീയർ ആകാൻ പറ്റില്ല, இல்ல என்னாலையும் படிச்சு என்ஜினியர் ஆக முடியாது, ഇനി ഒന്നും പറ്റാത്തത് കൊണ്ട്, இனி ஒண்ணுமே லாயக்கு இல்லங்கிறது, എനിക്ക് പഠിക്കാൻ കഴിവില്ലാത്തത് കൊണ്ട്, எனக்கு படிப்பதற்கான திராணி இல்லங்கிறதுனால, ജോലി ചെയ്യാൻ മടിയായതുകൊണ്ട്, வேலை செய்வதற்கும் சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால, ഏറ്റവും ബെസ്റ്റ് மிகவும் சிறப்பானது ആമേൻ കർത്താവിന്റെ വേല ചെയ്യുക എന്നാണ്. ஆண்டவருடைய வேலையை செய்கிறது தான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പലരും ചിന്തിക്കുന്നത്, பலரும் அப்படிதான் அப்படி நினைக்கிறது, தகர்ന്ന തരിപ്പണമാകുന്നവൻ കണ്ടെത്തുന്ന ഒരു വേലയാണ് ദൈവവേല. இந்த உலகத்திலே எல்லாம் இழந்து ஒண்ணுமில்லாம போகிறவன் தான் அவர்கள் தெரிந்தெடுக்கிறது தான் ஊழியம் என்பது. ജീവിതത്തിൽ ഫെയിലുകൾ ആയവൻ ചെയ്യേണ്ടവനാണ് ദൈവവേല. வாழ்க்கையில தோற்று போகிறவங்க செய்ய வேண்டியதுதான் தேவனுடைய ஊழியம். ഞാൻ പറയുന്നു, நான் சொல்றேன், സക്സസ് ആയവനുള്ളതാണ് കർത്താവിന്റെ വേല. ஜெயிக்கிறவர்களுக்கு ஆனதுதான் தேவனுடைய வேலை. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். പീറ്ററിനെ കർത്താവ് വിളിക്കുമ്പോൾ, பேதுருவை ஆண்டவர் அழைக்கிற பொழுது, പീറ്റർ നമ്പർ 1 ബിസിനസ്മാൻ ആയിരുന്നു. பேதுரு நம்பர் 1 பிசினஸ்மேன் ஆக இருந்தார். അവൻ നമ്പർ 1 ബിസിനസ്മാൻ ആയതുകൊണ്ടാണ്, அவன் நம்பர் 1 பிசினஸ்மேனா இருந்ததுனாலதான் അവൻ ഒരു പടകം കൊണ്ടല്ല കടലിൽ ഇറങ്ങിയത്. அவன் ஒரு படகை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் கடலுக்குள்ள செல்லல, ഒരു കൂട്ടം പടകുമായിട്ടാ കടലിൽ ഇറങ്ങുന്നത്. அவன் ஒரு கூட்டம் படகோட தான் கடலுக்குள்ள அவர் இறங்குகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഗെന്നസരത്ത് തടാകത്തിൽ ഒറ്റയ്ക്കല്ല ഇറങ്ങുന്നത്. ഗർഗനേസനെ அந்த கடற்கரையிலே அவர் தனிமையில் அல்ல, ഒരു കൂട്ടം പടകോടെ ഇറങ്ങുകയാണ്. ஒரு கூட்டம் படகுகளோடு அவர் இறங்குகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പർ 1 ബിസിനസ് ഫാക്ടറി ഉള്ള ഒരാളാ പീറ്റർ. நம்பர் 1 பிசினஸ் ஃபேக்டரி வைத்திருந்தவர் தான் பேதுரு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ അന്നത്തെ ദിവസം அன்றைய தினத்திலே അവനൊരു ഫെയിലുകൾ ഉണ്ടാകുകയാണ്. அவனுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி ஏற்படுகிறது. അവൻ വല വീശിട്ടൊന്നും കിട്ടുന്നില്ല. அவன் வலை வீசுறான், ஒண்ணும் கிடைக்கல. പ്രൈസ് ഗോഡ്. praise the Lord. യേശു അവന്റെ പടകിലേക്ക് കയറിയിട്ട് இயேசு அவனுடைய படகிலே ஏறி അവനെ ബ്ലസ് ചെയ്യുകയാണ്. அவனை ஆசீர்வதிக்கிறார். എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാന്നുള്ള കാര്യമാണ്. நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். ഈ രാത്രി മുഴുവനും അധ്വാനിച്ച് இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ഒരു മീൻ പോലും കിട്ടാതിരുന്ന സമയം, ஒரு மீன் கூட கிடைக்காத நேரம், ഞാൻ ഇനി മുതൽ കർത്താവിന്റെ വേല ചെയ്യാമെന്നാണ് പറഞ്ഞത്. அந்த நேரத்திலே அவர் சொன்னார், நான் ஆண்டவருடைய வேலையை செய்ய போறேன் அப்படின்னு. Praise the Lord. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ലെന്ന് തോന്നുന്നു. அநேகருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். രാത്രി മുഴുവനും അധ്വാനിച്ചിട്ട് இரவு முழுவதும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ഒരു മീൻ പോലും കിട്ടാതിരുന്നപ്പോൾ ஒரு மீனும் கிடைக்காம இருந்த அந்த விரக்தியில പീറ്റർ തീരുമാനിക്കുകയാണോ, பேதுரு சொன்னாரா, ഇനി ഞാൻ നിന്റെ വേല ചെയ്യും, ஆண்டவர் ഇനി நான் உங்க ஊழியத்தை செய்ய போறேன் அப்படின்னு? இல்ல இல்ல இல்ல. നിറവ് കണ്ടപ്പോഴാണ് തീരുമാനം എടുക്കുന്നത്. நிறைவை பார்த்த பொழுதுதான் அவர் தீர்மானம் எடுக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് കരങ്ങളെ തട്ടി ആണ്ടവരെ ജീവിതത്തിലെ തോൽവിയിലല്ല പീറ്റർ കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങിയത്. வாழ்க்கையில തോൽവിയിൽ അല്ല അവൻ தேவனுடைய ஊழியத்துக்காக இறங்கி வந்தான். ജീവിതത്തിലെ സക്സസിലാണ് ഇറങ്ങിയത്. வாழ்க்கையில ஜெயத்தின் வேளையில அவர் ஆண்டவரை കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. കരങ്ങളെ ബലത്തോടെ തട്ടി சொல்லுங்க. കർത്താവിന്റെ വേല എന്ന് പറയുന്നത്, கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்வது തോറ്റു പോയവന് വേണ്ടിയിട്ടുള്ളതല്ല, തോറ്റു പോனவர்களுக்காയല്ല, ജയിച്ചവന് വേണ്ടിയിട്ടുള്ളതാണ്. ജയിக்கிறவர்களுக்கானதுதான். ദൈവത്തിന്റെ വേല, தேவனுடைய வேலை ജയത്തിന്റെ പ്രഖ്യാപനമാണ്. அது ஜெயத்தினுடைய கட்டளை. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. പോരാ 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 போதாது, പോരാ, ശക്തിയോടെ കരം അടിച്ച് பலத்தோட இன்னும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம்.
ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் சொல்லுங்க. തോറ്റവർക്ക് വേണ്ടിയിട്ടുള്ളതല്ല ദൈവവേല. தோற்று போனவர்களுக்கானது அல்ல தேவனுடைய ஊழியம். വയറ്റുപഴപ്പിന് വേണ്ടിയിട്ട് ഇറങ്ങിയതല്ല ദൈവവേല. வயிற்று பிழைப்புக்காக வருகிறது அல்ல தேவனுடைய பணி. ജീവിതത്തിലെ സക്സസ് ഉള്ളവനെ ആ ദൈവം തെരഞ്ഞെടുത്തിട്ടുള്ളത്. வாழ்க்கையில ஜெயிக்கிறவர்களை தான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காய் அழைக்கிறார். എന്ത് നേരിടാൻ കരുത്തുള്ളവനെയാ കർത്താവ് അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നത്. எதையும் பெற்றுக்கொள்ள அதைரியம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கு കരങ്ങളെ அழைக்கிறார். ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. പേടി ഉള്ളവനെ കർത്താവിന് വേണ്ട. பயம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. അത്യാവശ്യത്തിന് വാളെടുത്ത് വെട്ടാൻ കഴിവുള്ള പീറ്ററിനെ കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തത്. தேவைப்படுகிற வேளையில பட்டயத்தை கூட உருவி வெட்ட தைரியம் உள்ளவன் தான் ஆண்டவருக்கு வேணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ആ പീറ്ററിനെ കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തത്. அந்த பேதுருவை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். പ്രൈസ് ഗോഡ്. ஹல்லேலூயா. 2 ഏർക്കാളയെ ഒറ്റയ്ക്ക് ഉഴുതു മറിച്ച എലീശയെ കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തത്. அந்த ஏரை 2 மாடை பூட்டி ஏர்ல உழுத ஒரு எலிசாவை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേദപുസ്തകത്തിൽ അഭിഷിക്തന്മാരെ എടുത്ത് നോക്ക്. வேத புஸ்தகத்திலே அநேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பாருங்க. ആഹാവിന്റെ മുമ്പിൽ നട്ടലുറപ്പോടെ നിന്നൊരു ഏലിയാവ്. ஆகாபுக்கு முன்பாக வைராக்கியமாக தைரியமாய் நின்ற ஒரு எலியாவை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അമേലിക്ക സൈന്യത്തിന്റെ മുമ്പിൽ നിന്ന എലീശ. அமலேக்கிய சேனைக்கு முன்பாக நின்ற எலிசா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഭയമുള്ളവൻ കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് യോഗ്യനല്ല. பயம் உள்ளவர்களுக்கு ஊழியம் சரிப்படாது. മോശ എന്ത് കണ്ടാണ് ഓടിയത്? மோசே எதை பார்த்து பயந்து ஓடுகிறார்? മിസ്രൈമിനെ കണ്ടിട്ട് ഓടി തന്റെ അമ്മാവന്റെ വീട്ടിൽ മരുഭൂമിയിൽ പോയി പാർക്കുന്നത്. எகிப்தை பார்த்து பயந்து, எகிப்தியனை பார்த்து பயந்துதான் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മിസ്രൈമിന്റെ സിംബൽ എന്ന് പറയുന്നത്, எகிப்தியர்களுடைய அந்த அடையாளம் என்பது സർപ്പമാണ്. அது சர்ப்ப. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ ആത്മീക അർത്ഥത്തിൽ പറയുകയാണെങ്കിൽ, நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை அதை பார்த்தால், ഇപ്പോൾ മരുഭൂമിയിൽ മോശ വന്ന് കിടക്കുന്നത് இப்போ இந்த வனாந்தரத்திலே மோசே வந்து இருப்பது സർപ്പത്തെ കണ്ടിട്ടാണ്. சர்ப்பத்தை பார்த்துதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മിസ്രൈമിലെ ദേവനായ സർപ്പത്തെ കണ്ടിട്ടാണ് മോശ ഇപ്പൊ മരുഭൂമിയിൽ ഒളിച്ചിരിക്കുന്നത്. எகிப்தியனின் தேவனா இருக்கிற சர்ப்பத்தை பார்த்து பயந்துதான் மோசே வனாந்தரத்திலே வந்து ஒளிந்திருக்கிறார். ഇങ്ങനെ ഭയന്ന് ആടിനെ മേய்ച്ച് നടക്കുമ്പോൾ, இப்படி பயந்து போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையில പെട്ടെന്ന് മുൾപ്പടപ്പിൽ തീ ഇറങ്ങുന്നത് കണ്ടു. திடீரென்று முள்செடியிலே ஒரு அக்கினி ஜுவாலை பற்றி எரிவதை பார்க்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പഴയ നിയമത്തിൽ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നത് பழைய ஏற்பாட்டில தேவ பிரசன்னம் எப்படி இறங்கும் என்றால், നിയമപ്പെട്ടകത്തിനകത്താണ്. அது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இறங்கும். സമാഗമന കൂടാരത്തിലാണ്. அது தேவனுடைய பெட்டிக்குள்ளே வெளிப்படும். ഹല്ലേലൂയ. അത് മലകളിലാണ് വെളിപ്പെടുന്നത്. தேவனுடைய பிரசன்னம் மலைகளிலே இறங்கி வரும். അമേ അത് മുൾച്ചെടിയിലാണ് ഇറങ്ങി വരുന്നത്. அது முட்செடியில இறங்கி வரும். ടുഡേ இன்றைக்கு നിന്നിലാണ് അത് വെളിപ്പെട്ട് വരുന്നത്. அந்த வல்லமை உங்களுக்குள்ளதான் அது வெளிப்பட்டு You are வருகிறது. the temple of living God. நீங்கள் தான் தேவன் வாசம் பண்ணுகிறவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. ദൈവ സാന്നിധ്യം മലയിലല്ല ഇറങ്ങുന്നത്. தேவனுடைய வல்லமை பிரசன்னம் மலையில் அல்ல இறங்குகிறது. ഏതോ മുള്ളിലല്ല ഇറങ്ങുന്നത്. அது இன்றைக்கு முட்செடிக்குள் அல்ல ഏതോ இறங்குகிறது. പെട്ടിയിലല്ല ഇറങ്ങുന്നത്. அது தேவனுடைய பெட்டிக்குள் அல்ல இறங்குகிறது. ഇന്ന് പകല് இந்த பகல் ദൈവ வேளையில സാന്നിധ്യം தேவனுடைய பிரசன்னம் നിന്റെ മേൽ ഇറങ്ങി വരികയാണ്. அது எனக்குள்ள இறங்குகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க. ആ മുൾച്ചെടിയിൽ ഇറങ്ങി അതേ തീ முட்செடிக்குள் இறங்கின അതே அக்கினி നിന്റെ മേൽ வல்லமை ഇറങ്ങുന്നു. നിന്റെ മേൽ அது ഇറങ്ങുന്നു. உங்களுக்குள்ள இறங்குகிறது. നിന്റെ മേൽ കത്തുന്നു. உங்களுக்குள்ள அது பற்றி எரியட்டும். നിന്റെ തലമുറയുടെ മേൽ കത്തുന്നു. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அது பற்றி எரியட்டும். മുൾപ്പടപ്പിൽ തീ കത്തിയത് കണ്ടതുപോലെ முட்செடியில பற்றி எறிந்த அக்கினியை பார்த்தது போல നിന്റെ തലമുറയുടെ മേല്, உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள, നിന്റെ ഭർത്താവിന്റെ മേല്, உன்னுடைய கணவனுக்குள்ள, നിന്റെ ഭാര്യയുടെ മേല്, உன்னுடைய மனைவிக்குள்ள, നിന്റെ അടുത്തിരുന്ന് ആരാധിക്കുന്നവരുടെ உன்னுடைய മേല് பக்கத்தில் ஆராதிக்கிறவர்களுக்குள்ள ഒരു തീ കത്തുന്നത് പോലെ, தீ பற்றி எரிவதை போல, ഒരു തീ കത്തി പിടിക്കുന്നത് ஒரு പോലെ தீ பற்றி பிடிப்பது போல ദൈവ സാന്നിധ്യം தேவனுடைய பிரசன்னம் ഇപ്പോ இப்பொழுதே കത്തി പിടിക്കുക. பற்றி பிடிக்கிறது. പ്രവചിച്ചോം. பெற்றுக்கொள். Receive your power. அதை பெற்றுக்கொள்ளுங்க. അന്യഭാഷ പറഞ്ഞു. அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ആരും മൗനമായിരിക്കാതെ. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். നിർത്തരുത്. ആരാണ് നിർത്തരുത്?
ஆராதனை நிறுத்தக்கூடாது. ஆராதித்துக் கொண்டே இருங்க, ஆராதித்துக் கொண்டே இருங்க. கை அடிச்சாராதிக்க கை தட்டி கத்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்க. வாய்களை திறந்து தெய்வத்தோடு சம்சாரிக்க. ஆமென். வாய்களை திறந்து கத்தரை நோக்கி பேச ஆரம்பிங்க. தெய்வம் நின்னோட சம்சாரிக்க போவியான. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேச போகிறார். சில நிமிஷங்கள், சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள் மாத்திரம் பரது. அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசி ஆராதிச்சோம். ஆராதிங்க, ஆராதிங்க. சீனாயில் கத்திய தீ, சீனாயில பற்றி பிடித்த அக்கினி, சலோமோனுடைய ஆலயத்தில் அக்னி இறங்கியது போல, சாலமோனுடைய தேவாலயத்தில் அக்கினி இறங்கினது போல, மேகம் வந்து இறங்கியது போல, ஒரு மேகம் வந்து இறங்கினது போல, எனக்கு தொடன் பറ്റുന്ന அளவில், உனக்கு உன்னால தொடக்கூடிய அளவிலே, தொட்டு நோக்க பറ്റുന്ന அளவில், தொட்டு பார்க்கக்கூடிய அளவிலே தெய்வ சாநித்தியம், தேவனுடைய பிரசன்னம் இந்த பகல் வேளை இறங்குന്നു. உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive your authority. அந்த வல்லமையை பெற்று அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிறுத்த வேண்டாம், நிறுத்த வேண்டாம். மகனே சாமை ஆராதிக்க. மகனை ஆராதி. சாம் பிரதர் அணிக்க. சாம் பிரதர் எழும்பி நில்லுங்க. ஓ ராபாலா சாம் பிரதர். സാമിന്റെ മേൽ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. സാം മേല ദേവനുடைய വല്ലമ ഇറങ്ങുகிறது. സാമിന്റെ മേൽ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. സാം മേല ദേവനുடைய പ്രസന്നം ഇറങ്ങുகிறது. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. ദേവനുடைய പ്രസന്നം ഇറങ്ങുகிறது. ശോഭ എണീറ്റേ. ശോഭ எல்லாரும் கரங்களை அடிச்சு ஆராதிச்சு. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை ஆராதிங்க. இந்த பகல் வேளையில அவனோடு പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு சொல்கிறார். നിന്റെ കുടുംബത്തിനകത്ത്, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, സമാഗമന കൂടാരത്തിൽ, உன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தெய்வ சாநித்தியம் இறங்கியது போல, தேவனுடைய பிரசன்னம் இறங்கினது போல, നിന്റെ മേൽ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. உன்மேல தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. நீ தெய்வம் തെരഞ്ഞെടുത്ത, நீ தேவன் தெரிந்தெடுத்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் ആണ്. நீ தேவன் தெரிந்தெடுத்த அவருடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். கரங்களை அடிச்சு துதிக்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. மகனே பரிசுத்தமானவரோடு പറയുന്നു. மகனே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார். தூதன்மார் எனக்கு சுசுரூஷ செய்யும். தூதர்கள் உனக்கு ஊழியம் செய்வார்கள். தூதன் எனக்கு சுசுரூஷ செய்யும். தூதர்கள் உனக்கு ஊழியம் செய்வார்கள். നിന്റെ മുമ്പിലും പിന്നിലും, உனக்கு முன்பிலும் பின்பிலும் ദൂതന്മാർ യാത്ര ചെയ്യും. தூதர்கள் பயணம் செய்வார்கள். ശോഭാമ്മേ, சோபாம்மா, നിന്റെ തലമുറയെ ഓർത്ത് നീ കരയുകയാണ്. உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாய். இந்த பகல் தெய்வமா പറയുന്നു. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். நீ தள்ளப்பட்ட கல்லாണ്. நீ ஒரு தள்ளப்பட்ட கல். നിന്റെ കുടുംബത്തിനകത്ത്, உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே தள்ளப்பட்ட கல்லாണ്. நீ ஒரு தள்ளப்பட்ட கல். നിന്നെ തടഞ്ഞവരെ മുമ്പേ, உன்னை தடுத்தவர்களுக்கு முன்பாக, നിന്നെ ഇറക്കി വിട്ടവരുടെ മുമ്പേ, உன்னை இறக்கி விட்டவர்களுக்கு முன்னால, നിന്നെ ശപിച്ചവരുടെ മുമ്പേ, உன்னை சபித்தவர்களுக்கு முன்னால, നീ ഒരിക്കലും ഗുണം പിടിക്കത്തില്ലെന്ന് പറഞ്ഞവരുടെ മുമ്പേ, நீ ஒருபோதும் நல்லா இருக்க மாட்டா என்று சொன்னவர்களுக்கு முன்பாக, ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും. நான் உன்னை നിന്റെ ஆசீர்வதிப்பேன். തലമുറയെ അനുഗ്രഹിക്കും. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ദാവീദിനെ ദൈവം രാജാവാക്കിയതുപോലെ, தாவீதை தேவன் ராஜாவாய் மாற்றினது போல, ഒരു റോയൽ അനോയിന്റ്, ஒரு ராஜரிக அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனை, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். നീ ഒരു വലിയൊരു ആർമി നേവി ഓഫീസറായി ഇരിക്കേണ്ടവനാണ്. நீ ஒரு பெரிய ஆர்மி நேவி ஆபீசரா இருக்க வேண்டியவன். എന്നാൽ ഇന്ന് പകല്, ஆனால் இன்றைக்கு பகல் നിന്നെ സ്വർഗീയ ആർമിയായി തിരഞ്ഞെടുക്കുകയാണ്. ஆண்டவர் உன்னை பரலோக படையாய், சேனையாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கிறார். ദൈവാത്മാവിനോട് പകല് ദൂത് പറയുന്നു. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு ஒரு வார்த்தை அறிவிக்கிறார். നീ കാല് ചവിട്ടുന്ന പട്ടണം, நீ கால் மிதிக்கிற பட்டணத்தை ഞാൻ നിനക്ക് അവകാശമാക്കി തരും. நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். നിന്നോട് എതിർത്താരും ജയിക്കത്തില്ല. உனக்கு எதிராய் நின்று ஒருவரும் ஜெயிப்பதில்லை. നിന്റെ വശത്തായിരം പേരും, നിന്റെ വശത്തായിരം പേരും, உன்னுடைய பக்கத்துல 1000 பேரும், വലത്ത് വശത്ത് 10000 പേരും വീഴും. உன்னுடைய வலது பக்கத்திலும் இடது 10,000 பேர் விழுவார்கள். നിന്നെ ജയിക്കാൻ ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. ஆனால் உன்னை ஜெயிக்க ஒரு வல்லமையால முடியாது. പ്രാർത്ഥനയുടെ ആക്കം കൂട്ടുവാൻ ஜெபத்தினுடைய வல்லமையை கூட்டு. ദൈവാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോവാ. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார். ചില പ്രോപ്പർട്ടികളിൽ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോകും. சில ப்ராப்பர்ட்டிகளுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்பட നിന്റെ போகிறது. കയ്യിൽ വരാനുള്ള അവകാശങ്ങള്, உன் கையில கிடைக்க வேண்டிய சில உரிமைகளை ശത്രു പിടിച്ചു വച്ചിരിക്കുക. பிசாசு இப்பொழுது பிடித்து നീ வைத்திருக்கிறார். ഫൈറ്റിങ്ങിന് പോകണ്ട. நீ போராட வேண்டாம். ഞാൻ നിനക്ക് വേണ്ടി ഫൈറ്റ് ചെയ്യും. நான் உனக்காக போராடுவேன். ചില അതിര് തർക്കങ്ങൾ മാറട്ടെ. சில விதமான எல்லையில் இருக்கிற தடைகள் மாறட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில்.
യെസ് യെസ്. ഇരുന്നമ്മ, വലിയ ദൈവ സാന്നിധ്യം നിങ്ങളുടെ മേലെ ഇറങ്ങാൻ പോവാ. உட்காருங்க. தேவம் ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் மேல வெளிப்பட போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். എത്രയൊക്കെ സന്തോഷമുണ്ട്. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. പറഞ്ഞേ, சொல்லுங்க. മുൾപ്പടർപ്പിൽ ഇറങ്ങുന്ന തീ എനിക്ക് കാണണ്ട. முட்செடியில் இறங்குற அக்கினியை நான் பார்க்க விரும்பல. സീനായിൽ ഇറങ്ങുന്ന തീ എനിക്ക് കാണണ്ട. சீனாயில் இறங்குற அக்கினி எனக்கு வேண்டாம். കർമ്മേലിൽ ഇറങ്ങുന്ന തീ എനിക്ക് കാണണ്ട. கர்மேல இறங்குற அக்கினியை நான் பார்க்க விரும்பல. എന്റെ മേൽ ഇറങ്ങണം. என் மேல அது இறங்கணும். എന്റെ മേൽ ഇറങ്ങണം. என் மேல அது இறங்கணும். ഞാനാണ് സീനായ് പർവ്വതം. நான் தான் சீனாய் மலை. ഞാനാണ് കർമ്മേൽ പർവ്വതം. நான் தான் கர்மேல் மலை. ഞാനാണ് ആർക്ക് ഓഫ് കവനന്റ്. நான் தான் உடன்படிக்கை பெட்டி. ഞാനാണ് ടാബർനാക്കിൾ. நான் தான் அவர் தேவனுடைய பெட்டி. I am the temple. நான் தான் தேவனுடைய ஆலயம். ഓ ഓ ഓ ഓ, ஹalleluya. അത് പറഞ്ഞ് ആരാധിക്കേ. அத சொல்லி கர்த்தரை ஆராதிங்க. നിന്റെ മേൽ ഇറങ്ങാതെ വേറെ എവിടെ ഇറങ്ങാനാ? உங்க மேல இறங்காம வேற எங்காவது இறங்க போகுது. നിന്നെ തൊടുന്നവന്റെ കൈ പൊള്ളിപ്പോണം. உன்னுடைய தொட எத்தனிக்களுடைய கரங்கள் அது வெந்து போகும். അതുപോലെ തീ ഇറങ്ങാൻ പോവാ. അതുപോലെ ഉള്ള தேவனுடைய அக்கினி இறங்க നിന്നെ போகுது. കാണുമ്പോൾ പിശാച് കൂട്ടത്തോടെ വിളിച്ചു പറയും, உன்னை பார்க்கிற வேளையில பிசாசு கூட்டத்தோட அறைகூவலிட்டு சொல்லுவான், തീ വരുന്നു, തീ വരുന്നു. ஐயோ நெருப்பு வருது, நெருப்பு வருது. കരമടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, I am the fire. நான் தான் கர்த்தருடைய அக்கினி. I am the living fire. நான் தான் ஜீவனுள்ள அக்கினி. I am the living fire. நான் தான் ஜீவனுள்ள அக்கினி. I am the presence. நான் தான் தேவனுடைய பிரசன்னம். തൊടുതോ, പിടിച്ചോ. கர்த்தர் தொடுகிறார். പിടിച്ചോ. பெற்றுக்கொள்ளுங்க, പിടിച്ചോ. பெற்றுக்கொள்ளுங்க. അഭിഷേകം, அபிஷேகம், അഭിഷേകം. அபிஷேகம். വിടുന്നോ, വിടുന്നോ, இதோ பெற்றுக்கொள்ளுங்க, വിടുന്നോ, വിടുന്നോ. பெற்றுக்கொள்ளுங்க. പ്രാവശ്യം மகளை பெற்றுக்கொள். ഈ കുഞ്ഞിന്റെ മേൽ ദൈവസാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. இந்த பிள்ளையின் மேல தேவனுடைய வல்லமை നിന്റെ இறங்குகிறது. വിദ്യാഭ്യാസത്തിന്റെ മേല്, உன்னுடைய படிப்பின் നിന്റെ மேல, പേരിന്റെ കൂടെ உன்னுடைய பெயரோடு கூட ഒരു சேர்த்து ഡോക്ടർ എന്ന് ഞാൻ എഴുതി വെച്ചിരിക്കുന്നു. ஒரு டாக்டர்ங்கிற நிலைமையில நான் எழுதி வைத்திருக்கேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தினால் രാജ്യങ്ങളുടെ വാതിൽ, பல தேசங்களுக்கும் போய் രാജ്യങ്ങളുടെ വാതിൽ തുറക്കും. Receive your power. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள். Oh, mighty power. தேவனுடைய வல்லமை. ദൈവ സാന്നിധ്യം ചുമക്കാൻ തയ്യാറുള്ള ആരുണ്ട്? தேவ பிரசன்னத்தை சுமக்க ஆயத்தமா இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? ഹല്ലേലൂയ. ഇന്ന് പകൽ അസാധാരണമായത് എന്തോ സംഭവിക്കാൻ പോകുന്നു. இந்த பகல் வேளையில அசாதாரணமான ஏதோ ஒன்று நடக்க போகுது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പാമ്പിനെ പേടിച്ച്, பாம்பை பார்த்து பயந்து, സർപ്പത്തെ പേടിച്ച്, சர்ப்பத்தை பார்த்து பயந்து മരുഭൂമിയിൽ ഓടിയവന്റെ കഥയായത്. வனாந்திரத்துல ஓடிப்பனுடைய கதை தான் இது. Praise the Lord. ஹalleluya. പേടിച്ചവൻ 40 വർഷം അലഞ്ഞു. பயந்து போனவன் 40 வருடம் அலைந்தான். നിങ്ങൾക്ക് പറയാനുള്ള കണക്ക് ചില മാസത്തിന്റെ കണക്കുകളാണ്. உங்களுக்கு சொல்லவிருக்கிற கணக்குகள் சில மாதத்தின் கணக்குகள். ചില മാസത്തിലെ നഷ്ടത്തെ ചൊല്ലിയാ നീ കരഞ്ഞോണ്ടിരിക്കുന്നേ. நீங்க அழுதுகிட்டு இருக்கிறது சில மாதத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டத்தை. 40 വർഷം നഷ്ടപ്പെട്ടവൻ, 40 வருடம் നഷ്ടപ്പെട്ടവൻ, 40 വർഷം 40 வருடம் പറഞ്ഞ ഏജ് ഈസ് നമ്പർ. 80s. ഏജ് എന്ന് പറയുന്നത് വെറും ഒരു നമ്പർ മാത്രം. வயது என்று சொல்லப்படுகிறது வெறும் ஒரு எண் மாத்திரம், ஒரு நம்பர் மாத்திரம் தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 40 വർഷം 40 வருடம் രാജാവാകാൻ വേണ്ടി പോരാടി. ராஜாவாகும்படிக்கு போராடினா ആര്? யாரு? Praise the Lord. Praise the Lord. മോശ ആഗ്രഹിച്ചത് மோசே ஆசைப்பட்டது ഫറവോന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കാനാണ്. பார்வோனுடைய சிங்காசனத்தில் இருக்கும்படி அவன் விரும்பினான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരിക്കലും ദൈവവേല ചെയ്യാൻ ഇഷ്ടപ്പെട്ടില്ല. ஒருபோதும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர் விரும்பவே இல்லை. അവൻ ഒരു ലീഡറാകാൻ ആഗ്രഹിച്ചില്ല. அவர் ஒரு தலைவராய் மாற விருப்பப்படல. ജോസഫ് யோசேப்பு ഒരിക്കലും രാജാവാകാൻ ആഗ്രഹിച്ചില്ല. ஒருபோதும் ராஜாவாகும்படி அவர் விரும்பல. പ്രധാനമന്ത്രിയാകാൻ ആഗ്രഹിച്ചില്ല. அவர் பிரதம மந்திரி ஆவதற்கு அவர் விரும்பல. അവൻ ഒരു ഇടയനാകാനാണ് ആഗ്രഹിച്ചത്. யோசேப்பு ஒரு மேய்ப்பனாக தான் விரும்பினார். ഇന്ന് പകൽ ഒരു ദൂത് ഞാൻ പറയാം. இந்த பகல் வேளையில ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். നിന്റെ പ്ലാൻ അല്ല ദൈവത്തിന്റെ പ്ലാൻ. ദൈവത്തിന്റെ പ്ലാൻ വ്യത്യസ്തമാണ്. അത് ഡിഫറന്റ് ആണ്. உன்னுடைய திட்டம் அல்ல தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டமானது அது வித்தியாசமானது, அது மேலானது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. അവരുടെ മേലേക്ക് ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങി വരുന്നു. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது.
ഇടയനാകാൻ ആഗ്രഹിച്ച ജോസഫ് മെയ്പ്പനാക വിരുம்பின யோசேப்பு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മിസ്രൈമിലെ പ്രധാനമന്ത്രിയായി, எகிப்திலே அவர் முதல் முக்கிய மந்திரியாக மாறுகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. മിസ്രൈമിൽ രാജാവാകാൻ ആഗ്രഹിച്ച മോശ எகிப்திலே ராஜாவாய் மாறும்படி விரும்பின மோசே ഇസ്രായേലിലെ ലീഡറായി മാറി. இஸ்ரேலிலே அவர் பெரிய தலைவராய் மாறினார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലാവരാമേൻ പറഞ്ഞേ. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ജോസഫ് ആഗ്രഹിച്ച എന്താണ്? யோசேப்பு எதை விரும்பினாரு? അപ്പന്റെ കൂടെ എന്നും ഒരു ഇടയനായി ജീവിക്കാൻ ആഗ്രഹിച്ചു. தகப்பனோட கூட எப்போதும் ஒரு மேய்ப்பனா இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ദൈവം ജോസഫിനോട് പറഞ്ഞു, ஆண்டவர் யோசேப்போட சொன்னார், നോ, നിന്നെ കുറിച്ചുള്ള വിളി இல்ல, உன்னை குறித்திருக்கிற என்னுடைய அழைப்பு നീ ഇടയനായി ഇരിക്കാനല്ല, நீ ஒரு மேய்ப்பனா இருக்கல்ல, നീ മിസ്രൈമിൽ പോയി മന്ത്രിയായിരിക്കാൻ വേണ്ടി, நீ எகிப்தில போய் ஒரு மந்திரியா இருப்பதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹalleluya. മോശം അമേനെ 40 വർഷം രാജാവാകാൻ വേണ്ടി അഭ്യസിച്ചു. மோசே எகிப்திலே 40 வருடங்களாக ராஜாவாய் மாறணும்னு சொல்லி விரும்பினார். അവൻ സകല അടവുകളും പഠിച്ചു. அதற்காக எந்தெந்த கலைகளை கற்றுக்கொள்ளணுமோ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ഒരു രാജാവിന് വേണ്ടിയിട്ടുള്ളത് അതെല്ലാം അവൻ കരസ്ഥമാക്കി. ஒரு ராஜாவா மாறுவதற்கு என்னென்ன திறமைகள் வேணுமோ எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അവിടത്തെ ഒരു മിസ്രൈമിനെ കൊന്നതുകൊണ്ട്, அவர் அந்த இடத்துல ஒரு எகிப்தியனை கொண்டதுனால, ഒറ്റ അടിക്ക് മരിക്കണമെങ്കിൽ அவன் ஒரே அடியில சாகணும் அப்படின்னா അത്രയ്ക്ക് മർമ്മ അറിയാവുന്ന ഒരുത്തനായിരുന്നു. அத்தனைக்கு மர்ம கலை அறிந்தவர் இந்த மோசே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 40 വർഷം മരുഭൂമിയില്, 40 வருடம் வனாന്തரத்துக்குள்ளே, ടോട്ടലി 80 വർഷം, மொத்தம் 80 வருடங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുകൊണ്ട് ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കാൻ, ஆகவே தேவனுக்கு கிரியை செய்ய 80ാമത്തെ വയസ്സായാലും മതി. 80 வயதா இருந்தாலும் போதும் அவருக்கு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 80ാമത്തെ വയസ്സില്, 80வது வயதுல മോശെ ഒരു തീ കാണുകയാണ്. ஒரு அக்கினிய பாக்குறாரு. 80 വയസ്സ് വരെ ഇവൻ തീ കണ്ടിട്ടില്ല. அப்ப 80 வயது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அக்கினி அவர் பார்க்கல. ഇവൻ ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിച്ചിട്ടില്ല. இவர் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கல. ദൈവ സാന്നിധ്യം കണ്ടില്ല. தேவ பிரசன்னத்தை அவர் பார்க்கல. ദൈവ സാന്നിധ്യം കാണാൻ 80 വർഷം കാത്തിരിക്കേണ്ടി വന്നു. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க 80 வருடங்கள் காத்திருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പഴയ നിയമകാലത്ത്, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் മോശ 80 വർഷമായിട്ട് കാത്തിരുന്നു. மோசே 80 வருடங்களாய் காத்திருந்தார். പുതിയ നിയമത്തിൽ புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் നിനക്ക് എത്ര വയസ്സുണ്ടോ, உனக்கு எத்தனை வயதா இருந்தாலும், എത്ര വയസ്സുണ്ടോ, எத்தனை வயது உண்டோ, അത്രയും വർഷം அத்தனை வருடங்களா ദൈവം നിനക്കായി കാത്തിരിക്കുന്നു. தேவன் உனக்காக காத்திருக்கிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ தட்டி பலத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പഴയ നിയമത്തിൽ, பழைய ஏற்பாட்டில மனிதன் ദൈവ സാന്നിധ്യത്തിന് വേണ്ടി കാത്തിരുന്നു. தேவ பிரசன்னத்துக்காய் காத்திருந்தான். പുതിയ നിയമത്തിൽ புதிய ஏற்பாட்டில ദൈവ സാന്നിധ്യം അയക്കുവാൻ தேவ பிரசன்னத்தை அனுப்பும்படிக்கு നിനക്കായി ദൈവം കാത്തിരിക്കുന്നു. உனக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். നീ ഇപ്പോൾ റെഡിയാണെങ്കിൽ, நீ இப்பொழுது அதற்கு ஆயத்தம் என்றால், ഒരു മഴ പെയ്യുന്നത് പോലെ, ஒரு மழை பொழிவதை போல ദൈവ സാന്നിധ്യം ഇവിടെ പെയ്തിറങ്ങാൻ പോവാ. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல பெய்து இறங்க போகிறது. എത്ര പേർ തയ്യാറാണ്? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്, கரங்களை பலத்தோட தட்டி. പോരല്ലോ പോരല്ലോ പോരല്ലോ, போதாது. അഭിഷേകത്തോടെ അന്യഭാഷ പറഞ്ഞേ, அபிஷேகத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி പറഞ്ഞേ, ഞാൻ റെഡിയാണെന്ന് പറ. சொல்லுங்க, நான் ஆயத்தம் ஆண்டவரே. I am ready. நான் ஆயத்தம். I am ready. நான் ஆயத்தம். I am ready. நான் ஆயத்தம். Yes, 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 yes. യെസ് യെസ്, എന്തൊക്കെ സംഭവിക്കാൻ പോകുന്നു? இன்றைக்கு சில காரியங்கள் நடக்க ഊട്ടിയിൽ ഒരു ഉണർവ് നടക്കാൻ പോകുന്നു. ஊட்டில ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. ഊട്ടി മലയിൽ ഒരു തീ കത്താൻ പോകുന്നു. ஊட்டி மலையில ஒரு തീ, ஒரு അഗ്നി പറ്റി എരിയ പോകുന്നു. ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவின் എന്നോട് ഈ മലയുടെ 30 കിലോമീറ്റർ ചുറ്റളവില്, இந்த மலையுடைய 30 கிலோமீட்டர் சுற்றியுள்ள அளவில் ആമേ തീ കാണാൻ പോവുകയാണ്. ஒரு அக்னி இறங்க போகிறது. ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനെ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவினர் என்னோடு சொல்கிறார், ഓരോ സ്റ്റേറ്റില്, ஒவ்வொரு மாநிலத்திலும், ഓരോ എസ്റ്റേറ്റില്, ஒவ்வொரு எஸ்டேட்டுக்குள்ள ഓരോ ബ്രാഞ്ച് ചർച്ച് ഞാൻ നിനക്ക് തരും. நான் ஒவ்வொரு பிரான்ச் சர்ச்சஸ் நான் உனக்கு கொடுப்பேன். ഓരോ വളവില്,
ഓരോ யூட்டர்ன்ல ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லயும் ആമൻ നിനക്ക് സഭ ദൈവം തരും. தேவன் ஒரு சபையை உனக்கு கொடுப்பார். നിന്റെ സഭയുടെ ക്രോസ് ലോകം കാണും. സഭയിലെ ക്രോസ് ലോകം കാണും. சபையினுடைய கிராஸை உலகம் பார்க்கக்கூடிய அளவுல ഞാൻ നിന്നെ മാനിക്കാൻ പോകുന്നു. நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று 25ഓളം ശുശ്രൂഷകർ എഴുന്നേറ്റ് വരും. 25 என்கிற அளவுல ஊழியர்கள் எழும்பி வருவார்கள். ഇനിയും എഴുന്നേൽക്കുമെന്ന് இனியும் எழும்புவார்கள் என்று പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை அறிவிக்கிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. ചിലരുടെ മേൽ അഭിഷേകം വീഴുന്നു. சிலர் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. നിന്റെ തലമുറ உன்னுடைய பிள்ளைகள் കർത്താവിന്റെ സാന്നിധ്യം தேவனுடைய பிரசனம் ചുമക്കുന്ന രീതിയിൽ சுமந்து கொண்டு போகிற நிலைமையில் ഒരു സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. ஒரு தேவ பிரசனம் இறங்குகிறது. എത്ര പേര് പറയും? எத்தனை பேர் சொல்வீங்க ദൈവ സാന്നിധ്യം ചുമക്കാൻ ഞാൻ റെഡിയാണെന്ന്? தேவ பிரசனத்தை சுமப்பதற்கு நான் ஆயத்தம். അങ്ങനെയുള്ളവരൊന്ന് കൈ ഉയർത്തി പിടിച്ച് அதற்கானவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. എനിക്ക് ദൈവ സാന്നിധ്യം ഉയർത്താൻ താല്പര്യമുണ്ട്. தேவனுடைய பிரசனத்தை நான் சுமக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர். ദൈവത്തിന്റെ പെട്ടകം ചുമക്കാൻ താല്പര്യമുണ്ട്. தேவனுடைய பெட்டியை சுமக்க எனக்கு விருப்பம் உண்டு என்கிறார். ആത്മാക്കളെ നേടാൻ എനിക്ക് താല്പര്യമുണ്ട്. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எனக்கு விருப்பம் உண்டு என்கிறார். അങ്ങനെയുള്ളവർ കൈ ഉയർത്തിയാട്ടെ. அப்படிப்பட்டவர்கள் உங்க கரத்தை உயர்த்துங்க. അവരുടെ മേൽ ദൈവം തൊടുന്നു. அவர்கள் மேல தேவனுடைய வல்லமை ആ കരത്തിൽ ഒരു നിറവ് വരുന്നു. அந்த கரத்திலே ஒரு நிறைவு வெளிப்படும். ഒരു നിറവ് വരുന്നു. ஒரு நிறைவு வெளிப்படும். ഞാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ഒരു ദൂതൻ കയ്യിൽ തീയുമായി ஒரு தூதன் தம்முடைய கரத்தில் அக்கினியாய் നിന്റെ കയ്യിൽ തരികയാണ്. உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறார். ഒരു തീ പന്തം പിടിക്കുവാൻ ஒரு தீ அக்கினியை தீ பந்தத்தை பிடிக்க ரெடி ஆயிக்கோ. நீ ஆயத்தமாக இப்பொழுதே. ஓ ஜீசஸ். Move of Holy Spirit. Move of Holy Spirit. Move of Holy Spirit. Kana. Laba raka laba. Kana. Presence of God. தேவனுடைய பிரசன்னம். பிடிச்சோ. பெற்றுக்கொள். கரண்ட் அடிக்கிறது போல. கரண்ட் தட்டுவது போல. கரண்ட் அடிக்கிறது போல. ஒரு கரண்ட் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஓ மேல பாய்வது போல தெய்வ சாநித்தியம் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள். அக்கினி பச்சை அறிவதாக. பிடிச்சோ. பெற்றுக்கொள். அபிஷேகம் அன்கண்ட்ரோலபிள் அனாயிண்டிங். உங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அன்கண்ட்ரோலபிள். கட்டுப்படுத்த முடியாது. அன்கண்ட்ரோலபிள். கட்டுப்படுத்த முடியாது. பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். ஒரு prophetic anointing. ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம். ஒரு prophetic anointing. ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம். கிருபை வரங்களை கைமாறுന്നു. இதோ ஆண்டவர் கிருபை வரங்களை கொடுக்கிறார். கிருபை வரங்களை கைமாறுന്നു. கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கிருபை வரங்களை கைமாறுന്നു. கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். It is your time. இது உங்களுடைய நேரம். It is your season. இது உங்களுடைய சீசன். ஓலா பாபா வஷா. கரங்களை அடிச்சு கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் പറഞ്ഞു. அந்நிய பாஷைகளில பேசி தெய்வத்தை சுதிச்சு எல்லாரும் கர்த்தரை துதிங்க. போரா. போதாது. Come on church. உற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்க மேலே உற்றிடுமே. உம்மக்கினியை எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காய வல்லமை தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. எழும்பிட வல்லமை தாரும். அபிஷேகத்தோடு கனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாடு எங்க மேலே ஊற்றிடுமே. உன் அக்கினியே இந்த நாளில் எங்க மேலே வல்லமையோடு வல்லமை தாருமே.
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுவே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்க மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓ ராபா ரகனா கமனா ரகனா பௌடா ரகதா வேதா ரகதே ஆவே தீபன பௌடா பஜைதக ரகதல ஹஸ்தக ரகதல தாருமே வேதக ரகதல தீபன பௌடா பஜைதக ராஜா ஹஸ்தா ரகதா அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட நஷ்டப்பட்ட நாளுகள் நஷ்டப்பட்ட நாளுகள் நஷ்டப்பட்ட நாட்கள் நஷ்டப்பட்ட சமயங்கள் இழந்து போன நேரங்கள் நஷ்டப்பட்ட வருஷங்கள் இழந்து போன வருடங்கள் തിരികെ പിടിക്കുന്ന അഭിഷേകം തിരിച്ചു പിടിക്കുന്ന അഭിഷേകം மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் ഇപ്പോൾ വെളിപ്പെടുകയാണ് இப்பொழுது வெளிப்பட்டு കരങ്ങളെ கொண்டிருக்கிறது അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் Yes, 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 yes. 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 Yes, സാന്നിധ്യം. Yes, സാന്നിധ്യം. Yes, സാന്നിധ്യം. പരിശുദ്ധാത്മാവ്. പരിശുദ്ധാവിയാനവർ. പ്രാവ് പോലെ. പ്രാവിനെ പോലെ. പുറാവൈ പോലെ. ചിറകടിച്ചിറങ്ങുന്നു. ചിറകടിത്തിറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ചിറകടിച്ചിറങ്ങുന്നു. ചിറകടിത്തിറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. അത് നിന്നിൽ ഇറങ്ങി വരുന്നു. അത് ഓമേൽ ഇറങ്ങി വരുகிறது. ചിലരുടെ ചെവിയിൽ ആ ശബ്ദം കേൾക്കുകയാണ്. ചിലരുടെ കാതിൽ அந்த சத்தத்தை கேக்குறீங்க. ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ. ഇവർ എന്നുടെ നേശകുമാരൻ. ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രി. ഇവൾ എന്നുടെ നേശകുമാരത്തി. ഇവരിൽ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു. ഇവളിൽ ഞാൻ പ്രിയപ്പെടുகிறேன். നീ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ നീ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ സ്വർഗ്ഗം നിന്റെ തലയ്ക്ക് മീതെ തുറക്കുന്നു. உனக்கு உன் தலைக்கு மேலாக பரலோகம் திறக்கிறது. ദൈവ ശബ്ദം കേൾക്കാൻ തുടങ്ങുകയാണ്. தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. ഇതുവരെ കേൾക്കാത്ത இதுவரை கண்டு காணாத ദൈവ ശബ്ദം தேவனுடைய சத்தம் ചലിക്കുന്നു. ദൈവം ചലിക്കുന്നു. ദൈവം ചലിക്കുന്നു. ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ നടുവിൽ ചലിച്ച ദൈവം ഇസ്രായേൽ ജനങ്ങൾക്ക് മധ്യയിൽ അശൈവാടുന്ന ദേവൻ ഇന്ന് പകല് இந்த பகல் ഈ வேளையில സഭയ്ക്കകത്ത് இந்த சபைக்கு உள்ளே അവന്റെ ചലനം அவருடைய அசைவாடுதல் ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ഹല്ലേലൂയ. തീ കണ്ട മോശയോട് அக்னியை பார்த்த மோசையோட ദൈവം സംസാരിക്കുകയാണ്. தேவன் பேச ஆரம்பிக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா.
മോശെ നീ മിസ്രൈമിൽ പോകണം, மோசே நீ மீண்டும் எகிப்துக்கு போக வேண்டும், എന്നെ ആരാധിക്കാൻ വേണ്ടിയിട്ട്, என்னை ஆராதிக்கும்படியாய், എന്റെ ജനത്തെ വിട്ടയക്കാൻ വേണ്ടിയിട്ട് என்னுடைய ஜனத்தை அனுப்பும்படியாய் നീ ഫറവോനോട് പറയണം. நீ பார்வோனோட போய் சொல்ல வேண்டும். Praise the Lord. ஹalleluya. എത്ര പേർ തയ്യാറാണ്? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ശത്രുവിനോട് നീ പറയണം, சத்ருவோட போய் சொல்லணும், എന്റെ ജനത്തെ ஏன் ஜனத்தை ആരാധിക്കാൻ വിട്ടുതരിക. ஆராதிக்க நீ அனுப்பு. Praise the Lord. ஹalleluya. അപ്പൊ മോശ പറഞ്ഞു, மோசே சொன்னாரு, എനിക്ക് അങ്ങോട്ട് പോകാൻ പേടിയാണ്. எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு. Praise the Lord. Praise the Lord. ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, ஆண்டவர் மோசையோட சொன்னார், നിന്റെ ഭയം എന്താണ്? நீ எதுக்கு பயப்படுகிற? നിന്റെ ഭയം എന്താണെന്ന് എനിക്കറിയാം. நீ எதற்காக பயப்படுகிறான்னு அறிஞ்சிருக்கிறேன். നിന്റെ കൈ നിലത്തിടു, നിന്റെ വടി നിലത്തിടുക. உன் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடு. மோசே തന്റെ വടി നിലത്തിട്ടപ്പോ தன்னுடைய கோலை அந்த அவன் கீழே போட்ட பொழுது അവന്റെ ഭയം താഴെ വീണു. அவனுடைய பயம் கீழே விழுந்தது. എന്താണെന്ന് ഭയം? என்னாச்சு தெரியுமா? ആ വടി സർപ്പമായി മാറി. அந்த கோல் அது சர்ப்பமாய் மாறிட்டு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ചില ഭയങ്ങൾ ഇന്ന് താഴെ വീഴാൻ പോവുകയാണ്. சில பயங்கள் இன்னைக்கு கீழே விழப்போகுது. ഇന്ന് ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ நீங்கள் ആരാധിத்துக் കൊണ്ടിരിക്കും നീ പോലും അറിയാതെ நீ கூட உனக்கு கூட தெரியாம വ്യാപരിക്കുന്ന ഭയങ്ങൾ, உன்னை சூழ்ந்திருக்கிற பயங்கள் ഇന്ന് പുറത്തു പോകുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? இன்றைக்கு அது வெளியே போகணும் விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? തലമുറയെ കുറിച്ചുള്ള ഭയം, பிள்ளைகளை குறித்த பயம், ഭാവിയെ കുറിച്ചുള്ള ഭയം, எதிர்காலத்தை குறித்த பயம், ബിസിനസിനെ കുറിച്ചുള്ള ഭയം, உங்களுடைய தொழிலை குறித்த பயம், ജോലിയെ കുറിച്ചുള്ള ഭയം, வேலையை குறித்த பயம், വിദ്യാഭ്യാസത്തെ കുറിച്ചുള്ള ഭയം, உங்களுடைய படிப்பை குறித்திருக்கிற உங்களுடைய பயம், പരീക്ഷയെ കുറിച്ചുള്ള ഭയം, உங்களுடைய பரீட்சையை குறித்து உங்களுக்கு காணப்படுகிற பயம், സകലത്തെയും കർത്താവ് പുറത്തെടുക്കാൻ പോകും. இன்னை எல்லா பயத்தையும் கர்த்தர் வெளியே போட போகிறார். മോശ വടി നിലത്തിട്ടപ്പോ மோசே தன் கோலை கீழே போட்ட பொழுது അത് സർപ്പമായി. அது சர்ப்பமாய் மாறிட்டு. മോശ സർപ്പത്തെ കണ്ട് പിന്തിരിഞ്ഞ് ഓടുകയാണ്. மோசே சர்ப்பத்தை பார்த்த உடனே பயந்து ஓடுறாரு. മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, மோசேயோட ஆண்டவர் சொன்னார், ഞാൻ നിന്റെ കൂടെ ഉണ്ട്, நான் உன் கூட இருக்கிறேன். I am with you. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். നീ എന്തിനാ ഓടുന്നേ? நீ எதுக்கு ஓடுற? ഞാൻ നിന്റെ കൂടെ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം நான் உன் கூட இருக்கிற அளவு ഈ സർപ്പം നിന്നെ ഒന്നും ചെയ്യത്തില്ല. இந்த சர்ப்பம் உன்னை ஒண்ணும் செய்யாது. മോശെ, ഞാൻ നിന്നോട് പറയുന്നു, மோசே நான் உன்கிட்ட சொல்றேன், നീ ഏത് സർപ്പത്തെ പേടിച്ചോ நீ எந்த சர்ப்பத்தை பார்த்து അതിന്റെ பயந்தாயோ വാലിൽ പിടിച്ചെടുക്കുക. அத வாலை பிடிச்சு நீ தூக்கு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. മരുഭൂമിയിൽ ദൈവം മോശയ്ക്ക് കൊടുത്ത ആമേ വെളിപ്പാട്, വനാന്തരത്തിലെ ദേവൻ മോശയെ കൊടുത്ത വെളിപ്പാട്, மோசே ഞാൻ നിന്റെ അടുക്കൽ വരുന്നതിന് തൊട്ട് മുമ്പ് വരെ நான் உன் பக்கத்துல வருகிறதுக்கு முன்னால வரைக்கும் ഫറവോൻ നിനക്ക് തലയായിരുന്നു. பார்வோன் உனக்கு தலையா இருந்தான். ഇപ്പോൾ ഞാൻ പറയുന്നു, இப்ப நான் சொல்றேன், ഫറവോൻ നിനക്ക് തലയല്ല, பார்வோன் உனக்கு தலை அல்ல, അവൻ വെറും വാലാണ്. அவன் வெறும் வால் மாத்திரம்தான். കരങ്ങളെ അടിച്ച് ശക്തിയോടെ പറ, கரங்களை தட்டி பலத்தோட. ഹല്ലേലൂയ. പോരാ പോരാ, போதாது. ഇന്ന് പകല് ഞാനൊരു വെളിപ്പാട് പറയാം. இந்த பகல் வேளை நான் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். നീ ശത്രുവിന്റെ തലയെ കണ്ടല്ല ഭയപ്പെടുന്നത്, நீ பிசாசுடைய தலையை பார்த்தல்ல நீ பயப்பட வேண்டியது, അവന്റെ വാല് കണ്ടാണ് നീ പേടിക്കുന്നത്. நீ அவனுடைய வாலை பார்த்து தான் நீ பயப்பட்டுட்டு இருக்கிற. Praise the Lord. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മോശയോട് കർത്താവ് പറഞ്ഞൊരു കാര്യം, மோசேயோட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ആ സർപ്പത്തിന്റെ തല ഞാൻ തകർത്തു, அந்த சாத்தானுடைய அந்த சர்ப்பத்தினுடைய தலையை நான் நசுக்கி விட்டேன். ഫറവോൻ എന്ന തലയെ ഞാൻ തകർത്തു, பார்வோனுடைய தலையை நான் நசுக்கி விட்டேன். നീ അവന്റെ വാലിൽ പിടിച്ചെടുക്കുക, நீ அவனுடைய வாலை பிடித்து தூக்கு. നീ ധൈര്യത്തോടെ അവന്റെ മുമ്പിൽ പോയി നിൽക്കുക, நீ தைரியத்தோட அவனுக்கு முன்னால போய் நில். എന്റെ ജനത്തെ വിട്ടയക്കുക, என் ஜனத்தை ஆராதிக்க விடுன்னு சொல். ഞാൻ നിനക്ക് മരുഭൂമിയിൽ സഭ തരും, நான் உனக்கு மனாந்திரத்திலே சபையை கொடுப்பேன். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് പകല് ഞാൻ പ്രസംഗിക്കുമ്പോൾ இந்த பகல் வேளையில நான் பிரசங்கிக்கிற பொழுது നിന്റെ സഭയ്ക്ക് വിരോധമായി, உன்னுடைய சபைக்கு விரோதமாக ഭക്തി വിടർത്തി ആടുന്ന விரோதமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற സർപ്പത്തിന്റെ തലയെ കർത്താവ് തകർക്കുകയാണ്. சர்ப்பத்தின் தலையை கர்த்தர்
உடைத்துக் ஒரு கொண்டிருக்கிறார். கூட்டம் ஜனத்தை, ஒரு கூட்டம் ஜனங்களை ஆராதனைக்கு வேண்டிட்டு, ஆராதனைக்காக விடுவிக்குவா வேண்டி, விடுவிக்கத்தக்கதாக நீங்க மேல அபிஷேகம், உன் மேல ஒரு அபிஷேகம் பிடிச்செடுத்தோ, பெற்றுக்கொள். receive a power. அந்த வல்லமையை பெற்றுக்கொள். Come on, come on, come on. பெற்றுக்கொள்ளுங்க, பிசாசு பெற்றுக்கொள்ளுங்க. அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறோம். பிசாசு அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறோம். பிசாசு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற ஒரு தேசத்தை நீ காரணம், நீ பார்க்க வேண்டும், நீ காரணம், நீ பார்க்கணும். விடுவிக்கப்பட போவியான, அது விடுவிக்கப்பட போகிறது, விடுவிக்கப்பட போவியான, அது விடுவிக்கப்பட போகிறது. அபிஷேகம் சுமக்க தயாரானோ, அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தமா, அபிஷேகம் சுமக்க ரெடியானோ, அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தமா. நின்ன தெய்வம் அபிஷேகம் செய்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. ഇന്ന് നീ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இன்றைக்கு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது, നിന്റെ തലമുറയ്ക്ക് വിരോധമായി തലയെടുത്ത് നിൽക്കുന്ന ആ പാമ്പിനെ, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தலை விரித்து நிற்கிற அந்த படம் எடுத்திருக்கிற அந்த பாம்பை, നിന്റെ കുടുംബത്തിന് വിരോധമായി തല ഉയർത്തി നിൽക്കുന്ന ആ പാമ്പിനെ, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் படம் எடுத்து நிற்கிற அந்த பாம்பை, നിന്റെ ഭാവിക്ക് വിരോധമായി തല ഉയർത്തി നിൽക്കുന്ന ആ സർപ്പത്തെ, உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் படம் எடுத்து நிற்கிற அந்த சர்ப்பத்தை, നിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് വിരോധമായി തല ഉയർത്തി നിൽക്കുന്ന ഉപായി സർപ്പത്തെ, உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் படம் எடுத்திருக்கிற அந்த சர்ப்பத்தை ഇന്ന് പകല് இன்றைக்கு பகல் வேளையில തീയാൽ ചുട്ടുകളയുകയാണ്. அக்கினியால் தேவன் சுட்டரிக்கிறார். നിന്നിലൂടെ ഒരു തീ, உன் மூலமாய் ஒரு அக்கினி, அக்கினி வெளிப்படுகிறது. പിടിച്ചോ, பெற்றுக்கொள், പിടിച്ചോ, பெற்றுக்கொள், പിടിച്ചോ, பெற்றுக்கொள். തീ, அக்கினி. നിർത്തർ 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 നിർത്തർ, நிறுத்த வேண்டாம், நிறுத்த வேண்டாம், நிறுத்த வேண்டாம். കണ്ടിന്യൂ കണ്ടിന്യൂ കണ്ടിന്യൂ. தொடர்ச்சியாக மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. നിങ്ങൾ കൈയടിക്കുമ്പോൾ நீங்கள் കരങ്ങളെ തട്ടുகிற ഒരു வேளையில തീ പുറപ്പെടുകയാണ്, ஒரு அக்கினி உங்களிருந்து புறப்படுகிறது, ഒരു തീ ക്രിയേറ്റ് ആകുകയാണ്. ஒரு அக்கினி உங்களுக்குள்ள உண்டாகிறது. നിങ്ങൾ അടിക്കുന്ന ഓരോ അടിയും நீங்க கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு கரம் தட்டல்களும் പിശാചിന്റെ തലയെ തകർക്കുകയാണ്. பிசாசுடைய தலையை அது தகர்த்து போடுகிறது. Come on. வாங்க. നിന്റെ കുടുംബ ജീവിതത്തിന് വിരോധമായി, உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், ഭാര്യ ഭർത്താക്കന്മാരുടെ ഇടയിൽ மனைவி கணவனுக்கு விரோதமாய், മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ് കൊണ്ടിടുന്ന, ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டு കലഹങ്ങൾ കൊണ്ടിടുന്ന, കലക്കങ്ങളെ കൊണ്ടിടുന്ന கலக்கங்களை கொண்டு போடுகிற പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ பிசாசுனுடைய வல்லமைகள் ഇന്ന് പകൽ അഴിയട്ടെ. இந்த பகல் வேளையில் அது முற்றிலும் நிர்மூலமாவதாக. ഹല്ലേലൂയ, ஹalleluya, പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ, ஹalleluya. കൊലോസ്യർക്ക് ലേഖനം 1-ാം അധ്യായം 27-ാമത്തെ വചനം. கொலோசையர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ക്രിസ്തു എവിടെ ഇരിക്കുന്നു? கிறிஸ்து எங்க இருக்கிறார்? ക്രിസ്തു സഭയ്ക്കകത്തിരിക്കുന്നു. கிறிஸ்து சபைக்குள்ளே இருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ക്രിസ്തുവിനെ തേടി ഒരിടം പോകണ്ട. கிறிஸ்துவை தேடி எங்கேயும் நீங்க போக வேண்டியதில்லை. You are the temple of living God. நீங்கள் தான் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ക്രിസ്തു നിന്റെ അകത്തുണ്ട്. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். തീ നിന്റെ അകത്തുണ്ട്. அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிறது. അധികാരം നിന്റെ മേലുണ്ട്. அதிகாரம் உங்க மேல இருக்குது. Praise the Lord. ஹalleluya. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? പുറപ്പാട് 13-ാം അധ്യായം, யாத்திராகமம் 13-ாம் அதிகாரம், അതിന്റെ 20 മുതൽ 22 വരെ നമുക്ക് പഠിക്കാം. 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் எத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മരുഭൂമിയിൽ ആരാധിച്ച ദൈവജനത്തിന് വേണ്ടിയിട്ട്, വനാന്തരത്തിലെ ആരാധിച്ച ദേവ ജനങ്ങൾക്കാக പകൽ മേഘസ്തംഭമായും പകലിലെ മേഘസ്തംഭമും രാത്രി
അഗ്നിസ്തംഭമായും ഇറങ്ങി. இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இறங்கினார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇവിടെ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത് இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் ജ്വലിച്ച് പ്രകാശിക്കുന്ന തീയും எரிந்து பிரகாசிக்கிற ஒரு அக்கினி, ചലിക്കുന്ന മേഘം, அந்த அசைவாடுகிற ஒரு மேகம். ഇന്ന് പകല് ഈ ആരാധന കഴിയുമ്പോൾ இந்த பகல் வேளையில இந்த ஆராதனை முடிகிற வேளை ജ്വലിക്കുന്ന ഒരു തീയും பிரகாசிக்கிற ஒரு அக்னியும் ചലിക്കുന്ന മേഘവും നീ കാണും. அசைவாடுகிற மேகத்தை நீ காண்பாய். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. സഭ ജ്വലിക്കുന്ന തീ കാണാൻ പോവുകയാണ്. சபை எரிகிற அக்கினியாய் மாறப்போகிறது. ചലിക്കുന്ന മേഘത്തെ കാണാൻ പോവുകയാണ്. சபை அசைவாடுகிற மேகத்தை காணப்போகிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഇതിനെക്കുറിച്ച് ഞാൻ പഠിക്കുമ്പോൾ இதை நான் குறித்து நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்பினப்போ, എന്താ മേഘസ്തംഭമായിട്ട് ഇറങ്ങിയത്? எது மேக ஸ்தம்பமாக இருக்கிறது? അഗ്നിസ്തംഭമായിട്ട് എങ്ങനെയാ ഇറങ്ങിയത്? அக்னி ஸ்தம்பமாக எப்படி அவர் இறங்கினார்? Praise the Lord. ഊട്ടിയിൽ നോർമലി നല്ല ക്ലൈമറ്റ് ആണ്. ஊட்டி பொதுவாகவே நல்ல நல்ல ஒரு கிளைமேட். നിങ്ങൾ കോയമ്പത്തൂരോട്ടൊക്കെ പോയി കഴിഞ്ഞാൽ, நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி கோயம்புத்தூர் எல்லாம் போயிட்டீங்கன்னா ഏകദേശം 38-39 ഡിഗ്രി സെൽഷ്യസ് ചൂട് അവിടെ ഉണ്ട്. இப்போ கிட்டத்தட்ட 38-39 டிகிரி அளவிலே வெப்பம் காணப்படுகிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്നലെ നമ്മൾ ആ പാസ്റ്ററിനോട് സംസാരിച്ചപ്പോൾ நேற்று தினத்திலே அந்த ஒரு ஊழியரிடத்தில் நாங்கள் பேசின பொழுது അദ്ദേഹം ചൂട് കാരണം ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടിന്റെ കാര്യം പറയാനിടയായി. அவர் தன்னுடைய அனுபவத்திலே ஒரு வெப்பத்து நிமித்தம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ഇന്ന് രാവിലെ നമ്മുടെ സീനിയർ പാസ്റ്റർ സംസാരിച്ചപ്പോ, நேற்று இன்றைய காலையில நம்முடைய சீனியர் பாஸ்டர் பேசின வேளையில കേരളത്തിലെ വോട്ട് ചെയ്യാൻ പോയ 9 പേര് ചൂട് കാരണം കുഴഞ്ഞു വീണ് മരിച്ചു. கேரளாவில் 9 ஓட்டு செய்யும்படி போன 9 பேர் வெப்பத்தின் அதிகம் காரணமாக அந்த இடத்துல மயங்கி விழுந்து மரித்தார்கள். 38 ഡിഗ്രി സെൽഷ്യസ് ചൂട് അവർക്ക് താങ്ങാൻ കഴിയുന്നില്ല. 38 டிகிரி செல்சியஸ் சூடு வெப்பத்தை அவர்களால தாங்க முடியல. ഗൾഫിൽ പോയിട്ടുള്ളവർക്കറിയാം, கல்ஃப்ல போனவங்களுக்கு தெரியும், അല്ലെങ്കിൽ ഏകദേശം 55 ഡിഗ്രി സെൽഷ്യസ് ചൂടാണ്. கிட்டத்தட்ட 55 டிகிரி செல்சியஸ் சூடு அங்கே காணப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ഗോഡ്. ஹல்லேலூயா. ഏകദേശം ഹ്യൂമിഡിറ്റി എല്ലാം കൂടെ 55 ഡിഗ്രി സെൽഷ്യസ് ഉണ്ട്. கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த உஷ்ணம் எல்லாம் சேர்த்து 55 டிகிரி செல்சியஸ் காணப்படும். അങ്ങനെ ഇരുന്ന ആ സ്ഥലത്ത്, அப்படி காணப்பட்ட அந்த இடத்திலே ദൈവം മേഘസ്തംഭമായി ഇറങ്ങി വന്നു. தேவன் மேகஸ்தம்பமாய் இறங்கி வந்தார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 55 ഡിഗ്രി സെൽഷ്യസ് ചൂടിന്, 55 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ள ആ ചൂടിന് அந்த வெப்பத்துக்குள்ளே 26 ഡിഗ്രിയായി ദൈവം കുറച്ചു. 26 டிகிரியாக தேவன் அதை குறைத்து போட்டார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை வல்லமை பலத்தோட தட்டி சொல்லுங்க. പ്രതികൂലം ചൂടായി നിന്റെ തലയ്ക്ക് മീതെ വരുമ്പോൾ, எதிர்ப்புகள் ஒரு சூடு போல என்னுடைய வாழ்க்கையில வெப்பமாய் வருகிற பொழுது, അവൻ ഒരു കുട നിവർത്തി പിടിക്കുന്നത് പോലെ നിന്റെ കൂടെ വരും. அவர் ஒரு குடையை விரிப்பது போல அவர் உங்களோடு கூட வருவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ ചിലപ്പോ കുട നിവർത്താറില്ലേ? நம்ம குடைய சில நேரங்கள விரிப்போம் இல்ல? എന്തിനാണ്? எதுக்காக குடை ഒരു விரிக்கிறீங்க? ഭംഗിക്ക് വേണ്ടിയിട്ടാണോ? ஒரு அழகுக்காக தான் குடை விரிக்கிறீங்களா? നോ. இல்ல. സൂര്യന്റെ ചൂട് നമ്മുടെ മേൽ അടിച്ച് அந்த சூரியனுடைய வெப்பம் நம்ம மேல விழாதபடிக்கு, നമ്മുടെ സ്കിന്ന് ഡാമേജ് ആകാതിരിക്കാൻ, நம்முடைய தோல் அது பாதிப்படையாதபடிக்கு, നമ്മൾ ടയേർഡ് ആകാതിരിക്കാൻ, நாம் களைப்படையாதபடிக்கு, നീ കുട നിവർത്തുന്നത് പോലെ நீங்கள் குடையை விரிப்பது போல അവൻ ഒരു മേഘമായി നിന്റെ തലയ്ക്ക് മീതെ വന്നു. அவர் ஒரு மேகமாய் உங்கள் தலைக்கு மேலே வந்தது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഞാൻ തനിയെ വന്നതല്ല. நான் தனியே வரவில்லை. ഞാൻ പ്രശ്നത്തിൽ തനിച്ചു വന്നതല്ല. நான் பிரச்சனைகளில் தனித்து வரவில்லை. ദൈവ സാന്നിധ്യം എന്ന മേഘം ചലിച്ചത് കൊണ്ടാണ് தேவனுடைய பிரசன்னம் என்கிற அந்த மேகம் என் மேல அசைவாடுனதுனாலதான் ഞാൻ ഇന്ന് ജീവനോടെ ഇരിക്കുന്നു. நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி சொல்லுங்க. ആത്മ കണ്ണ് തുറന്ന് കാണ്. ஆவிக்குரிய കണ്ണുകളെ திறந்து பாருங்க. നീ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങുമ്പോൾ, நீ வீட்டை விட்டு இறங்கி வந்த നിന്റെ பொழுது, ഓഫീസിൽ എത്തുന്നത് വരെ நீ உன்னுடைய ஆபீஸ் போகிற மட்டும் ഒരു കൊട പോലെ അവന്റെ സാന്നിധ്യം നിന്റെ മേലുണ്ട്. ஒரு குடை விரிக்கப்பட்டது போல அவருடைய பிரசன்னம் உன் மேல இருக்கிறது. നിന്റെ ഭവനത്തിൽ നീ മടങ്ങി വരുന്നത് വരെ, உன் வீட்டுக்குள்ள நீ திரும்பி வருகிற மட்டும் അവന്റെ പ്രസൻസ് നിന്റെ മേലുണ്ട്. அவருடைய பிரசன்னம் உன் மேல இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്ന് കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி ஒன்று ஆண்டவரை துதிங்க. ഇനി മരുഭൂമിയിലെ അഗ്നിസ്തംഭം എന്താണ്? இனி வனாந்திரத்திலே அக்னி ஸ்தம்பம் என்ன? മരുഭൂമിയിൽ തണുപ്പായി കഴിഞ്ഞാൽ,
வனாந்திரத்திலே அது மிகவும் குளிராய் மாறினால் 0.5 ഡിഗ്രി സെൽഷ്യസ് തണുപ്പാണ്. 0.5 ഡിഗ്രി സെൽഷ്യസ് എன்கிற அளவுல குளிராகும். പ്രൈസ് ഗോഡ്. ഹല്ലേലൂയ. വീട്ടില് നിങ്ങൾ ഇവിടെ AC ഒന്നും ഉപയോഗിക്കത്തില്ല. நீங்க எங்கெல்லாம் ஏசி வைக்க தேவையில்லை. നമ്മുടെ അവിടെ AC നമ്മൾ ഉപയോഗിക്കാറുണ്ട്. நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ஏசி நாங்க பயன்படுத்துவோம். നമ്മൾ മാക്സിമം 16 ഡിഗ്രി വരെ AC വർക്ക് ആവും. ஒரு 16 டிகிரி வரைக்கும் ஏசி ஒர்க் ஆகும். 16 ഇട്ട് ഉറങ്ങി കഴിഞ്ഞാൽ 16 எல்லாம் நீங்க போட்டுட்டு நீங்க தூங்கிட்டீங்கன்னா നമ്മൾ ഐസ് കട്ട പോലെ തണുക്കും. நம்ம ஒரு ஐஸ் கட்டி போல நம்ம ஒரு நடுங்க வேண்டியது. അപ്പൊ 16 ഡിഗ്രിയിൽ ഇത്രയും കുളിരാണെങ്കിൽ 16 டிகிரியே இவ்வளவு குளிரா இருக்கும்னா 5 ഡിഗ്രി ആണെങ്കിലോ 5 டிகிரியா இருந்தா எப்படி இருக்கும்? ഐസ് കട്ട പോലെ ആയിപ്പോകും. அது ஒரு ஐஸ் கட்டி போல ஆயிரும். Praise God. Hallelujah. നീ ഒരു ഐസ് കട്ട പോലെ ആകാതിരിക്കാൻ, நீ ஒரு ஐஸ் கட்டி போல ஆகாம இருக்க, അവൻ അഗ്നിസ്തംഭമായിട്ട് ഇറങ്ങി വന്നു. அவர் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி வருவார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை துதியுங்க. അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய அர்த்தம் അല്പം കൂടെ ഡീപ്പായിട്ട് പറഞ്ഞാൽ, இன்னும் கொஞ்சம் ആഴத்துல சொன்னா, മരുഭൂമിയിലെ സഭ വനാന്തരത്തിലെ സഭை ഉച്ചയ്ക്ക് ആരാധിക്കുമ്പോൾ மதியானத்துல ஆராதிக்கிற வேளையில അവർക്കൊരു AC ആയി കർത്താവ് ഇറങ്ങി വന്നു. அந்த இடத்துல ஒரு ஏசி போல தேவன் இறங்கி வருவார். അവനൊരു കുളിരായി ഇറങ്ങി വന്നു. அங்க ஒரு குளிராக தேவன் இறங்கி வருவார். രാത്രിയിൽ കുളിരായപ്പോൾ இரவுல குளிராகிற வேளையில അവനൊരു ഹീറ്ററായി ഇറങ്ങി വന്നു. அவர் ஒரு ஹீட்டர் போல இறங்கி வந்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈകൊടുത്ത് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, നിന്റെ ആവശ്യം അനുസരിച്ച് உன்னுடைய தேவையை அறிந்து ആ ഇടപെടുന്ന ഒരു ദൈവം നിനക്കുണ്ട്. உனக்காக வெளிப்படுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. നിന്റെ ആവശ്യത്തിന്റെ നടുവിൽ ഇറങ്ങുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உன் தேவைக்கு மத்தியில வெளிப்படுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. ഇന്ന് പകല് കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, பகல் வேளையில கரங்களை தட்டி சொல்லுங்க, എന്താണോ നിന്റെ ആവശ്യം, எது உன்னுடைய தேவை, അതിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുകയാണ്. அதற்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. മരുഭൂമിയിലെ സഭ വിളിച്ചു പറ, വനാന്തരത്തിലെ സഭയെ നീ അറൈക്കൂവലിട്ട് சொல், മേഘസ്തംഭം ഞങ്ങൾക്കുണ്ട്, மேகஸ்தம்பம் எனக்கு உண்டு, അഗ്നിസ്തംഭം ഞങ്ങൾക്കുണ്ട്, அக்கினி ஸ்தம்பமும் எங்களுக்கு உண்டு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 മുമ്പിൽ അഗ്നിസ്തംഭം, முன்னாலே அக்கினி ஸ்தம்பம், പിന്നിൽ മേഘം, பின்னாலே மேகம், നടുക്കാരെ, நடுவுல யாரு? നടുവിലാരെ? நடுவுல யாரு? ഞാനാണ്. நான் தான். ഹല്ലേലൂയ. Hallelujah. മുമ്പിൽ നിന്ന് ശത്രുവിൽ നിന്നെ ആക്രമിക്കാൻ പറ്റില്ല. முன்னால நின்றும் சாத்தானால் உன்னை முன்மேல வர முடியாது. പുറകിൽ നിന്ന് നിന്നെ ആക്രമിക്കാൻ പറ്റില്ല. பின்னால இருந்தும் உன் மேல வர முடியாது. മുമ്പിൽ അഗ്നിസ്തംഭമാണെങ്കിൽ, முன்னால் அக்னி ஸ்தம்பம்னா പിന്നിൽ മേഘസ്തംഭമുണ്ട്. பின்னால மேகஸ்தம்பம் உனக்கு. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, கரங்களை பலத்தோட தட்டி നീ சொல்லு, ഒരു പ്രൊട്ടക്ഷൻ അകത്താണ്. ஆண்டவர் உன்னை ஒரு பாதுகாப்புக்குள்ள നിന്നെ வைத்திருக்கிறார். ഒരു പ്രൊട്ടക്ഷനകത്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. உன்னை பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை வல்லமையோட தட்டி சொல்லுங்க, ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല, நான் தனியே அல்ல, ദൈവം എന്റെ കൂടെയുണ്ട്. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ജനത്തെ വഴി നടത്തി. தேவனுடைய பிரசன்னம் ஜனங்களை வழி நடத்திட்டு. മരുഭൂമിയിലെ സഭ, മരുഭൂമിയിലെ വിശ്വാസികളെ എങ്ങനെയാ ദൈവം വഴി നടത്തിയത്? வனாந்தரத்தில் இருந்த சபையை விசுவாசிகளை தேவன் எப்படி தெரியுமா வழி நடத்தினா? ദൈവ സാന്നിധ്യത്തിൽ വഴി നടത്തി. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள அவர்களை வைத்து. അപ്പോ അമ്മേ കുന്നൂർ ചർച്ച് എങ്ങനെ നടക്കണം? குன்னூர் சர்ச்சை ஆண்டவர் எப்படி வைக்க வேண்டும்? എങ്ങനെ നിങ്ങൾ നടക്കണം? நீங்க எப்படி நடக்க வேண்டும்? ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നടക്കണം. நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள நடக்க வேண்டும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க, മരുഭൂമിയിലെ സഭയെ നോക്കുക, வனாந்தரத்துள்ள சபையை கவனிங்க. അവരെങ്ങനെയാ വാഗ്ദത്തത്തിൽ എത്തിയത്? அவர்கள் எப்படி வாக்குத்தத்தத்துக்குள் போனார்கள் என்பதை അവർ பாருங்கள். സാന്നിധ്യത്തിന്റെ പിന്നാലെ നടന്നു. அவர்கள் தேவ பிரசன்னத்துக்கு பின்னால போனார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ, பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை கொடுத்து சொல்லுங்க, അവർ വാഗ്ദത്തത്തിൽ എത്തിയത്, அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், അവർ വാഗ്ദത്തത്തിൽ എത്തിയത്, அவர்கள் வாக்குத்தத்தத்துக்குள்ளே கடந்து போனது മനുഷ്യന്റെ പിന്നിൽ നടന്നതുകൊണ്ടല്ല, மனுஷனுக்கு பின்னால் நடந்ததுனால அல்ல, ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നടന്നതുകൊണ്ട്, தேவ பிரசன்னத்துல நடந்ததுனால. മോശയുടെ പുറകെ നടന്നതുകൊണ്ടല്ല, மோசேக்கு பின்னே நடந்ததுனால அல்ல. മോശയുടെ പിന്നെ നടന്നെന്ന് പറഞ്ഞാൽ, மோசேக்கு பின்னால நடந்தார்கள் என்று சொன்னா, മോശ പോലും വാഗ്ദത്തത്തിൽ എത്തിയില്ല. மோசே கூட வாக்குத்தத்தத்துக்குள்ள போய் சேரவில்லை. പിന്നെ വാഗ്ദത്തത്തിൽ എങ്ങനെ എത്തിയെന്ന് ചോദിച്ചാൽ,
அப்படி என்றால் எப்படி வாக்குத்தத்தத்துக்குள்ள இவர்கள் போனார்கள் என்று நீங்கள் கேட்டால், ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നടന്നവർ. தேவ பிரசன்னத்துக்குள்ள அவர் நடந்தவர். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. നീ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നടന്നാൽ, நீ தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடந்தால் നിന്റെ ബിസിനസ് സക്സസ് ആകും. உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். നിന്റെ ജോലി സക്സസ് ആകും. உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும். നിന്റെ തൊഴിൽ സക്സസ് ആകും. உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். നിന്റെ വിദ്യാഭ്യാസം സക്സസ് ആകും. உன்னுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படும். ദൈവ സാന്നിധ്യത്തിലാണോ നിന്റെ വിദ്യാഭ്യാസം മുന്നേറുന്നത്? தேவ பிரசன்னத்தினாலதான் உன்னுடைய படிப்புல நீ முன்னேறுகிறாய். നീ MBBS ആയിരിക്കും. நீ MBBS ஆയി மாறுவாய். നീ ദൈവ സാന്നിധ്യത്തിലാണോ മുന്നേറുന്നത്? நீ தேவ பிரசன்னத்துல முன்னேறுகிறவளா നിന്റെ இருந்தால் തലമുറ IAS ആയിരിക്കും. உன்னுடைய பிள்ளைகள் IAS மாறுவாங்க. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. ദൈവ സാന്നിധ്യത്തിൽ ചലിക്കുന്ന தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாழ்கிற ഒരു സഭയായി ஒரு சபையாய் ഇത് മാറട്ടെ. இந்த சபை மாறட்டும். യെശയ്യാപ്രവചനം 6-1 വായിക്കുമ്പോൾ പറയുന്നു, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். അമേ യെശയ്യാവ് ഒരു ദർശനം കാണുകയാണ്. ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ഉസ്സിയ രാജാവ് മരിച്ച ആണ്ടിൽ உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் കർത്താവ് ഉയർന്നും പൊങ്ങിയും ഇരിക്കുന്ന ഒരു സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് കണ്ടു. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സാരാഫുകൾ രണ്ടുകൊണ്ട് മുഖം മൂടി, சேராபீன்கள் அவர் செட்டைகளினாலே முகத்தை மூடி, പാദങ്ങളെ മൂടി, தன்னுடைய கால்களை மூடி, രണ്ടുകൊണ്ട് പറന്ന് ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു. இரண்டு செட்டைகளால் பறந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். ഇരിക്കുന്നവന്റെ വസ്ത്രം அந்த இடத்துல இருக்கிறவருடைய வஸ்திரம் ആലയത്തെ മുഴുവനും മൂടിയിരിക്കുന്നു. அவருடைய வஸ்திரத்தால் ஆலயம் முழுவதும் மூடினது. ആ മൂടിയത് அந்த மூடின அந்த வஸ்திரமானது ദൈവ സാന്നിധ്യമാണ്. தேவ பிரசன்னம். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. യെശയ്യാവ് കണ്ട വസ്ത്രം, ஏசாயா பார்த்த வஸ்திரம் ആലയത്തെ മുഴുവനും മൂടിയിരിക്കുന്നത് കണ്ടു. அந்த தேவாலயத்தை முற்றிலும் மூடி இருக்கிறதை அவர் பார்த்தார். ഈ വസ്ത്രത്തിന്റെ തൊങ്ങലിൽ തൊട്ടപ്പോഴാണ് இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதுதான் 12 വർഷമായിരുന്ന രക്തസ്രാവം മാറിപ്പോയത്. 12 வருடங்களா இருந்த பெரும்பாடு மாறி போனது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് പകല് இந்த பகல் வேளை ആലയത്തിൽ വ്യാപരിക്കുന്ന ஆலயத்தில் வெளிப்படுகிற അവന്റെ സാന്നിധ്യത്തിൽ அவருடைய பிரசன்னத்தில் നീ തൊടാൻ തയ്യാറായാൽ அதை தொட நீ ஆயத்தமானால் ശക്തി നിന്റെ മേൽ പുറപ്പെടും. தேவனுடைய வல்லமை உனக்குள் இறங்கி வரும். കരങ്ങളെ വീശി അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை நீட்டமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. കരങ്ങളെ അടിച്ച്. கரங்களை தட்டி. പോരാ 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 போதாது. പോരാ പോരാ അഭിഷേകത്തോടെ போதாது. அபிஷேகத்தோடு കണ്ണുകളെ അടച്ച് கண்களை மூடி கண்களை மூடி അല്പനേരം കരങ്ങളെ അടിച്ച് சில நேரங்கள் கரங்களை தட்டி അന്യഭാഷ പറഞ്ഞാരാച്ച് அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. അന്യഭാഷ പറഞ്ഞാരാച്ച് அந்நிய பாஷை பேசி മഹത്വം കാണുന്ന തലമുറ, മഹത്വത്തെ കാണുന്ന തലമുറ, ஒரு மகத்துவத்தை காணும்படியாக ஒரு മഹത്വത്തെ കാണുന്ന തലമുറ, மகத்துவத்தை பார்க்கிற ஒரு சந்ததி, മഹത്വത്തെ കാണുന്ന തലമുറ மகத்துவத்தை பார்க்கிற ஒரு சந்ததி ഇപ്പോൾ എഴുന്നേൽക്കട്ടെ. இப்பொழுது எழும்பட்டும். ഇപ്പോൾ എഴുന്നേൽക്കട്ടെ. இப்பொழுது எழும்பட்டும். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്. கரங்களை பலத்தோட தட்டி. ആരും മൗനമായിരിക്കരുത്. யார் அமைதியா இருக்க வேண்டாம். ചലിക്കുന്ന മേഘം, ஒரு அசைவாடுகிற மேகம், ചലിക്കുന്ന മേഘം அசைவாடுகிற നിന്റെ மேகம் തലയ്ക്ക് മീതെ, உன் தலைக்கு மேல മേഘം ചലിക്കുകയാണ്. மேகம் அசைவாடுகிறது. തീ കത്തുകയാണ്. அக்கினி பற்றி எரிகிறது. തീ കത്തി ജ്വലിക്കുന്നത് പോലെ அக்கினி எரிந்து பிரகாசிப்பதை போல ദേശത്ത് നീ കത്തി ജ്വലിക്കും. தேசத்துல நீ எரிந்து பிரகாசிப்ப. Come on. ஆமென். பெற்றுக்கொள். ഓവർഫ്ലോ ചെയ്യട്ടെ. நிரம்பி வழியட்டும். ഓവർഫ്ലോ ചെയ്യട്ടെ. நிரம்பி வழியட்டும். അഭിഷേകം, அபிஷேகம், അഭിഷേകം, அபிஷேகம், കവിഞ്ഞൊഴുകുന്ന അഭിഷേകം, நிரம்பி வழிகிற அபிஷேகம், കവിഞ്ഞൊഴുകുന്ന അഭിഷേകം. நிரம்பி வழிகிற அபிஷேகம். പകൽ മേഘസ്തംഭവും, பகலிலே மேகஸ்தம்பம், രാത്രി അഗ്നിസ്തംഭവും இரவிலே அக்கினி നീ ஸ்தம்பம். കാണാൻ പോവുകയാണ്. நீ பார்க்க போகிறாய். നിന്റെ പ്രശ്നത്തിനകത്ത്, உன்னுடைய பிரச்சனைக்குள்ள, നിന്റെ ഏത് സാഹചര്യത്തിലും உன்னுடைய எந்த சூழ்நிலையிலையும் ചലിക്കുന്ന മേഘം, அசைவாடுகிற ஒரு மேகமாய், ജ്വലിക്കുന്ന അഗ്നിയായി, பிரகாசிக்கிற அக்கினியாய் അവൻ വെളിപ്പെടുകയാണ്. அவர் வெளிப்படுகிறார். എല്ലാവരും കണ്ണുകളോട് അടച്ചാൽ. எல்லாரும் கண்களை மூடி. തൂയരേ തൂയരേ സർവവല്ലഭൻ നീരേ, തൂയരേ தூயரே சர்வவல்லவர் നീരേ പാത്തിരരേ
അനിത എന്ന് പേരുള്ള ഒരു സഹോദരിയുടെ കുടുംബത്തിനകത്ത്, அனிதா என்கிற பெயருள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள. സിസ്റ്റർ ഓടി ഫ്രണ്ടി വാ. சிஸ்டர் முன்னாடி வாங்க. ഫാമിലി ആയിട്ട് വന്നിട്ടുണ്ടോ? ഒറ്റയ്ക്കാണോ? ஃபேமிலியா வந்திருக்கிறீங்களா, தனிமையா வந்திருக்கிறீங்களா? യേശുവിന്റെ നാമത്തിൽ തൂയരേ തൂയരേ സർവവല്ലഭ നീരേ. ജി എന്ന ഒരു ലെറ്റർ സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ഞാൻ കാണുന്നു. பிரகாஷ் വലിയ സാന്നിധ്യം നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്ത് ഇറങ്ങി വരാൻ പോകും. பிரகாஷ் உன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய தேவ பிரசன்னம் வெளிப்படும். കരങ്ങളെ അടിച്ചതേ சகோதரனே, ബിസിനസ്സിനകത്ത്, உன்னுடைய பிசினஸுக்குள்ள ഒരുപാട് ലോസ് ഞാൻ കാണുന്നു. உன்னுடைய பிசினஸ்ல அநேக நஷ்டங்களை நான் பார்க்கிறேன். അത് കാരണം നിനക്ക് സന്തോഷിക്കാൻ പറ്റുന്നില്ല. அந்த காரணத்தால உன்னால சந்தோஷமா இருக்க முடியல. പെട്ടെന്ന് ദേഷ്യം വരുന്നു, திடீர்னு கோபம் வருது, നിനക്ക് കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല, உன்னால கட்டுப்படுத்த முடியல. നിന്റെ വർക്ക്ഷോപ്പിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു. உன் ஒர்க் ஷாப்புக்குள்ள ஒரு தேவனுடைய செயல் வெளிப்படுகிறது. യെസ്, തലവേദന ദൈവാത്മാവിനെ കാണിക്കുന്നു. ஒரு தலைவேதனை இருக்கிறது தேவாவியானவர் காண்பிக்கிறார். ഭയങ്കര ടെൻഷൻ, பயங்கரமான டென்ஷன். നിന്റെ സ്ഥാപനത്തിന് വിരോധമായി, உன்னுடைய அந்த தொழில் நீ வைத்த தொழிலுக்கு விரோதமாய் മന്ത്രവാദങ്ങൾ ചെയ്ത്, அந்த நிறுவனத்துக்கு விரோதமாக மந்திரவாதங்களை செய்து, ആഭിചാരങ്ങളെ ചെയ്ത്, சூனியங்களை செய்து, നിനക്ക് വിരോധമായി പ്രവർത്തിക്കുന്ന, உனக்கு விரோதமாக செயல்படுகிற പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ, பிசாசுனுடைய வல்லமைகளை നിന്റെ വെൽഡിംഗ് വർക്ക്ഷോപ്പിനകത്ത്, உன்னுடைய வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்குள்ள ദൈവ പ്രവൃത്തി ഇന്ന് പകല്, தேவனுடைய வல்லமை இந்த பகல் வேளையில் வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள். സഹോദരി പ്രാർത്ഥിച്ചു. ஜெபம் பண்ணு மகளே, ஜெபம் பண்ணு. ഭീമമായ തുകകൾ, വലിയ വലിയ നഷ്ടങ്ങൾ നിന്റെ ജീവിതത്തിൽ പിശാച് വരുത്തുമ്പോൾ, பெரிய பெரிய நஷ்டங்களை பிசாசு உன் குடும்பத்துல கொண்டு வருகிறான். ഹല്ലേലൂയ. നീ ഇന്ന് ദൈവ ശബ്ദം കേൾക്കാൻ ആഗ്രഹിച്ചതാ. இன்றைக்கு நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க அதனாலதான் நீ வந்திருக்கிறாய். ഹല്ലേലൂയ. ഇന്ന് പകൽ ദൈവാത്മാവ് നിന്റെ മുകളിൽ ഇടപെടുകയാണ്. இன்றைக்கு பகல் வேளையில தேவாவியானவர் உன்னோடு വളരെ இடைபடுகிறார். ശക്തമായി പ്രാർത്ഥിച്ചു. மகளே, வல்லமையா ஜெபம் பண்ண ஆரம்பி. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങട്ടെ. தேவ பிரசனம் ദൈവ இறங்குகிறது. സാന്നിധ്യം ഇറങ്ങട്ടെ. தேவ பிரசனம் ഇപ്പോൾ இறங்குகிறது. കുഞ്ഞിന്റെ മേൽ ദൈവ സാന്നിധ്യം இந்த ഇറങ്ങും. பிள்ளையின் மேல தேவ பிரசனம் இறங்குகிறது. യെസ്, നിന്റെ ഭാവിക്ക് വിരോധമായി, மகளே, உன்னுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் ദുഷ്ടൻ ദൃഷ്ടി വയ്ക്കുന്നുണ്ട്. துஷ்டன் தன்னுடைய பார்வையை வைத்திருக்கிறான். ഒരു കഴുകൻ അത് ദൃഷ്ടി വച്ചതിനെ റാഞ്ചിക്കൊണ്ടു പോകാൻ വേണ്ടിയിട്ടിരിക്കുന്നത് പോലെ, ஒரு கழுகானது இரையை கவ்விக்கொண்டு போக எத்தனிப்பது போல, നിന്റെ ഭാവിയെ പിശാച് തകർക്കാൻ നോക്കുമ്പോൾ, உன்னுடைய எதிர்காலத்தை பிசாசு அதை கொலைத்து போட அவன் നിന്റെ தீர்மானித்திருக்கிறான். വിദ്യാഭ്യാസം പൂർത്തീകരിക്കത്തില്ലെന്ന് പിശാച് വെല്ലുവിളിക്കുമ്പോൾ, உன்னுடைய படிப்பை நீ படித்து முடிக்க மாட்டா என்று பிசாசு சவால் விட்டு നീ ഒരു கொண்டு ടഫായ സിറ്റുവേഷനിലൂടെ നീ ഇപ്പൊ പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുന്ന, மகளே, ஒரு கடினமான சூழ்நிலை வழியா நீ போய்கொண்டிருக்கிறாய். യെസ്, ദൈവാത്മാവിനെ കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். നീ പഠിത്തം പൂർത്തീകരിക്കും. நீ படிப்பை படித்து முடிப்பாய். കമ്പ്യൂട്ടർ സയൻസിനകത്ത്, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குள்ள, സോഫ്റ്റ്വെയർ എഞ്ചിനീയറിംഗ് മേഖലയിൽ, சாப்ட்வேர் என்ஜினியர் என்கிற நிலைமையில, ചില കമ്പനികളില്, சில கம்பெனிகளுக்குள்ளே ഒരു മാനേജരായി, ஒரு மேனேஜராக, IT ഫീൽഡില് ஐடி ஃபீல்ட்ல ഞാൻ നിന്നെ ഉയർത്തുമെന്ന്. நான் உன்னை உயர்த்துவேன் என்று. പ്രാവശ്യം பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். നീ ഒരു എഞ്ചിനീയറായി മാറും. நீ ஒரு என்ஜினியராய் மாறுவாய். ഒരു ഗ്രാഫിക് ഡിസൈനറായി മാറും. ஒரு கிராபிக் டிசைனராய் மாறுவாய். നിന്റെ മേൽ ആരും ജയിക്കത്തില്ല. உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. രാജ്യങ്ങളുടെ വാതിൽ ഞാൻ നിനക്ക് വേണ്ടി തുറക്കും. பல நாடுகளின் வாசல்களை உனக்காய் ശക്തമായി திறப்பேன். പ്രാർത്ഥിക്കും, ശക്തമായി மகனே, பலத்தோட ஜெபம் பண்ணு, வல்லமையோட ஜெபம் ഞാൻ பண்ணு. നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ പോകും. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். കുടുംബത്തിൽ 2 എഞ്ചിനീയർമാർ എഴുന്നേൽക്കട്ടെ. குடும்பத்துக்குள்ள 2 என்ஜினியர்ஸ் எழும்புவார்களாக. ദൈവമാനോട് പറയുന്നു, தேவாவியானவர் என்னோடு சொல்கிறார், നിങ്ങളെ ഞാൻ സമ്പന്നരാക്കും. நான் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவேன். എത്രത്തോളം ഫിനാൻഷ്യലി സ്ട്രഗിൾ ആയോ, எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல நீங்க திணறீங்களோ, അത്രത്തോളം നിങ്ങൾ കയറി വരാൻ പോവുകയാണ്. அந்த அளவுக்கு நீங்க மேல எழும்பி வர போறீங்க. 2024 6 മാസം മുതൽ 6 மாதத்துல ഇതുവരെ കാണാത്ത, இதுவரைக்கும் பார்த்திராத ഒരുപാട് വർക്കുകൾ, ஒரு அநேக வேலைகளை നിന്റെ കമ്പനിക്കകത്ത് വരും. உன் கம்பெனிக்குள்ள வரும். ചില പുതിയ മിഷനുകൾ വരാൻ പോകുന്നു. ஒரு அநேக புதிய இயந்திரங்கள் வரப்போகிறது. ചില മിഷനുകൾ നീ ദൃഷ്ടി വെച്ചിട്ടുണ്ട്.
சில மெஷின்ஸ் வாங்கும்படி நீ திட்டம் வைத்திருக்கிறாய். നീ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. நீ அதை விரும்பிக் கொண்டிருக்கிறாய். അത് നിന്റെ കയ്യിൽ വരുമെന്ന്. அது உன் கையில வரும் என்று. അതിലേക്കുള്ള ഫിനാൻഷ്യൽ ഏരിയ, அதற்கான பொருளாதார தேவைகள் ഞാൻ നിനക്ക് തരുമെന്ന് நான் உனக்கு கொடுப்பேன் என்று ദൈവാത്മാവ് ദൂത് പറയുന്നു. தேவாவியானவர் உனக்கு வார்த்தை വാടക அறிவிக்கிறார். ബിൽഡിങ്ങിലല്ല, വാടക റെന്റ് ബിൽഡിങ്ങിലല്ല, வாடகை இடத்தில் அல்ல, സ്വന്തം ബിൽഡിങ്ങിനകത്ത് சொந்த கட்டிடத்துக்குள்ள നിന്റെ ബിസിനസിനെ ഞാൻ വളർത്തുമെന്ന് உன் பிசினஸ் நான் வளர வைப்பேன் என்று ദൈവാത്മാവ് ദൂത് പറയുന്നു. தேவாவியானவர் தம்முடைய வார்த்தையை உனக்கு அறிவிக்கிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്, கரங்களை பலமாய் தட்டி, പോരെ 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 പോരെ, போதாது போதாது போதாது, എല്ലാവരും എല്ലാവരും எல்லோரும் തൂയരേ തൂയരേ സർവവല്ലഭ நீரே തൂയരേ തൂയരേ. നമ്മളെ ദൈവ സാന്നിധ്യം നിന്റെ മേൽ ഇറങ്ങുന്നു. மகளே, தேவ பிரசனம் உன் மேல இறங்குகிறது. ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. தேவ பிரசனம் உன் மேல இறங்குகிறது. യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. இயேசு உன்னை நேசிக்கிறார். ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യുക. தேவன் உன்னை அபிஷேகம் നീ பண்ணுகிறார். അന്യഭാഷയിൽ സംസാരിക്കും. நீ அந்நிய பாஷையில பேசுவாய். നീ കർത്താവിന് വേണ്ടിയിട്ട് മാനിക്കപ്പെടും. நீ கர்த்தராலே நீ உயர்த்தப்படுவாய். ദൈവഹിതമില്ലാത്തതെല്ലാം വിട്ടുപോ. தேவ விருத்தம், தேவ சித்தம் இல்லாத எல்லாம் வெளியேறட்டும் യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தினால். നീ ദൈവത്തിന്റെ കൺട്രോളിൽ വരാൻ പോവാ. நீ தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகிறாய். ദൈവത്തിന്റെ പ്രസൻസിനകത്ത് വരാൻ പോവാ. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ வரப்போகிறாய். കരങ്ങളെ അടിച്ച്, கரங்களை தட்டி, തൂയരേ தூயரே சர்வவல்லப நீரே, തൂയരേ തൂയരേ സർവവല്ലഭ നീരേ പാത്തിരരേ തുതിയുമങ്ങേ. பாத்திரரே துதி உமக்கே.